எல்லோருக்கும் வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை, வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை மற்றும் நாடளாவிய சேவையில் உள்ள நிறைவேற்றுதர பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டி பரீட்சையின் பொது பரீட்சை, அத்தோடு வேறு சில அரசாங்க சேவைகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சைகளுக்கு தோற்றும் பரீட்சார்த்திகள் ஆகியோரை இலக்கு குழுக்களாக கொண்ட கிரகித்தல் தொடர்பான இன்னும் ஒரு செயலமர்வில் சந்திக்கிறோம். கடந்த கால வினாத்தாள் ஒன்றின் உதவியோடு இன்றைக்கு எங்களுடைய செயலமர்வை நாங்கள் தொடர இருக்கிறோம். அந்த வினாத்தாள் ஏற்கனவே ஒவ்வொரு குழுவிலும் பதிவிடப்பட்டிருந்தது. இங்கு வெவ்வேறு குழுக்களை சேர்ந்த வெவ்வேறு வளவாளர்களுடைய மாணவர்கள் ஒரே குழுமமாக இணைந்திருக்கிறீர்கள். அந்தந்த குழுக்களில் உங்களுடைய குழுக்களை நிர்வகிக்கின்ற இயக்குநர்கள் மற்றும் வளவாளர்களிடம் இந்த வினாத்தாள் மற்றது இன்றைய செயலமர்வுக்கான சூம் லிங்க் என்பவை பகிரப்பட்டிருந்தது. நிச்சயமாக உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். மிக முக்கியமான ஒரு விடயத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்தி வருகிறேன், புதியவர்களுக்காக இன்னும் ஒரு தடவை சொல்லுகிறேன். இவ்வாறு நடைபெறுகிற செயலமர்வினுடைய முழுமையான பயனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இவ்வாறு பதிவிடப்படுகின்ற பயிற்சி வினாத்தாள்களை நீங்கள் சொந்தமாக விடை எழுதிய பின்னர் செயலமர்வுக்கு வர வேண்டும். அப்படி வந்தால்தான் உங்களுக்கு படிக்க வாரதனுடைய முழுமையான பயன் கிடைக்கும். உங்களுடைய நேரம், பணம், இந்த நேரத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஏனைய மகிழ்ச்சிகள் என்பவற்றை எல்லாம் விலையாக கொடுத்துத்தான் இந்த செயலமர்வுக்கு வாரீங்க. நிறைய பேர் வீட்டிலே 1000 வேலை இருக்கும், மகிழ்ச்சியாக இருப்பதற்கு 1000 பொழுதுபோக்குகள் இருக்கும். இதை விட இந்த செயலமர்வுக்கு காசு கொடுக்க வேண்டும். நேரத்தை தியாகம் செய்து 2 மணி தியால செயலமர்வுக்கு வருகிற போது அதனுடைய பயன் உச்சமாக இருக்க வேண்டும். எந்த பரீட்சையாக இருந்தாலும் சரி, தோற்றுகிறவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்குது. இன்றைக்கு நிறைய போட்டித்தன்மை இருக்கு. நீங்கள் தோற்றுகிற எல்லா பரீட்சைகளும் இலங்கையின் 2 தேசிய மொழிகளிலும் நடக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். இலங்கையினுடைய 2 தேசிய மொழிகளிலும் இந்த பரீட்சை நடைபெறுகிறது. சிங்கள மொழியிலான தயார்படுத்தல் வகுப்புகள் நீங்கள் ஆரம்பித்ததை விட பல மாதங்களுக்கு முன்பாகவே ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அவர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு படிக்கிறார்கள். என்னுடைய நண்பர்கள் சிங்கள மொழி மூலமான வளவாளர்கள் இருக்கிறார்கள். 3-4 மாதங்களாக, அதைவிட அதிகமான காலங்கள் கூட தொடர்ச்சியாக இவ்வாறான வகுப்புகளை நடத்தி வருகிறார்கள். ஆக அவர்களோடு தான் உங்களுடைய போட்டி. நீங்கள் ஏற்கனவே தாமதம். இதுக்குள்ள மெதுவாக ஓடினால் அவர்கள் எப்போதோ ஓட ஆரம்பித்து விட்டார்கள். இந்த ஓட்ட போட்டியில குறிப்பிட்ட எண்ணிக்கையான பரிசுகள் தான் இருக்கு, அதிக எண்ணிக்கையான பரிசுகள் இல்லை. முதல் ஓடி போகிறவர்களுக்கு தான் பரிசு கிடைக்கும். நீங்கள் தாமதமாக ஓடத் தொடங்கியவர்கள் உங்களுடைய வேகத்தையாவது அதிகரிக்க வேண்டும். அதுவும் இல்லை, நான் ஓஎல் மாதிரி பாஸ் பண்ணினா காணும் என்று நினைக்கிறார்கள். இப்பவே சேலமருவில் இருந்து நீ ஒதுங்கி கொள்ளலாம். சரிதானே? அது பிரயோசனம் இல்லாத வேலை. உங்களுடைய நேரத்தையும் என்னுடைய நேரத்தையும் பணத்தையும் செலவழித்து பாவம் கட்டுப்படக்கூடாது. நான் பரீட்சைக்கு போகிறேன், எழுதுகிறேன், பாஸ் பண்றேன் என்கிற விதமாக அந்த உற்சாகத்தோட படிக்க வேண்டும். சரி, உங்களுடைய நன்மைக்காகத்தான் சொல்லுகிறேன். மிக கவனம் எடுத்து படியுங்க. இன்றைக்கு செய்து கொண்டு வரையில்லைன்னா கூட பரவாயில்லை. சில பேர் புதுசா இருக்கிற ஆட்களுக்காக ஒரு பொதுமன்னிப்பு என்ற வகையில அதை விட்டுக்கொள்வோம். இனி வருகிற செயலமர்வுகளுக்கு பதிவிடப்படுகிற வினாத்தால் செய்து கொண்டு வந்தீர்களா என்று நிச்சயமா ஒரு ரேண்டம் செக்கிங் கொண்டு செய்வேன். எழுமாற்றாக சில பரிசோதனைகள் செய்யப்படும். யார் செய்து கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று அந்த வினாத்தால பார்ப்பதற்கு நான் விரும்புகிறேன். சரியா? நீ சின்னாக்கள் மாதிரி கொஞ்சம் முறுக்கி பிடிக்காம இருந்தால் இந்த நேரத்துக்கும் இந்த முயற்சிக்கும் பெறுமதி இல்லாமல் போயிடும். சரி, இப்போ நாங்கள் செயலமர்வுக்குள்ள போகலாம். இது கிரகித்தல் வினாத்தால் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற நில அளவை திணைக்களத்துக்கு பயிலுனர்களாக நில அளவையாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கான திறந்த போட்டி பரீட்சை. கிரகித்தல் வினாத்தால் 2 மணித்தியாலங்களை கொண்டது. மிக முக்கியமாக இந்த தரப்படுகிற வினாத்தாளில் இருக்கிற நேரத்தை கொஞ்சம் கவனிக்க வேண்டும்.
அந்த நேரத்துக்குள்ள செய்ய வேணும். பிறகு ஒரு நாள் முழுக்க செலவு செய்து இந்த பேப்பருக்கு கூட எழுதி கொண்டு வந்தேன் என்று சொல்லி அப்படி இருக்கக்கூடாது. கட்டாயம் அந்த நேரத்துக்குள்ள எழுதி பழக வேணும். அல்லாவிட்டால் பரீட்சையில மிகுந்த மனவேதனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும். சரியா? மிக குறிப்பான அறிவித்தல், இதுல கீறி விளையாடி கொண்டிருக்க வேண்டாம். யாராவது கீறி விளையாடி கொண்டிருந்தால் அவர்களை அழிச்சு விளையாடி கொண்டிருக்க எனக்கு நேரம் இல்லை, அகற்றி விளையாட வேண்டி வரும். அவர்களை அகற்றி போட்டு மற்றாக்களோட படிக்க வேண்டி வரும். சரியா? ஒன்றொண்டா பார்த்து கொண்டு சொல்லி கொண்டிருக்கல, அதை மெக்க கவனம் எடுங்கோ, கீறி விளையாடாதேங்கோ என்று சொல்லி ஒரு தடவை சொல்லி கொண்டிருக்கல. அது நர்சரி பிள்ளைகள் தானே இதில் ஒரு தரம். சரி, அப்ப இதுல இருக்கிற முதலாவது வினா வடிவம், பின்வரும் பந்திகளை வாசித்து ஒவ்வொரு பந்தியினதும் பிரதான கருத்தை மிகச் சுருக்கமாக இலக்கணப்படி ஒரே வாக்கியத்தில் எழுதுக. அதன் பின்பாக தடித்த எழுத்தில் காட்டப்பட்டுள்ள தொடர்களுக்கு சுருக்கமான விளக்கத்தை தருக. இது வேறு விதமாகவும் இந்த வினாவை கேட்பார்கள். ஒரே வகையிலான கேள்விதான், ரெண்டு விதமாக நீங்கள் விடையளிக்க வேண்டியிருக்கும். ஒன்று, தரப்பட்ட உரைப்பகுதியை வாசித்து அதனுடைய சாராம்சத்தை, அதனுடைய பிரதான கருத்து, அங்கு பல்வேறு கருத்துக்கள் இருக்கும், பல்வேறு துணை கருத்துக்கள் இருக்கும், அதனுடைய பிரதான கருத்தை ஒரு தனி வாக்கியத்தில் எழுதுங்க என்று கேட்பார். இப்போ திரும்ப திரும்ப விளங்கப்படுத்துகிறேன். இந்த தனி வாக்கியத்தில் எழுதுகிறதுங்கிறது இந்த தனி வாக்கியம், கூட்டு வாக்கியம், கலப்பு வாக்கியம், இந்த மாதிரியான தமிழ் இலக்கணத்துக்குள்ள நீங்கள் சிக்கிக்கொள்ள தேவையில்லை. இங்கு ஒரு வசனத்தில் எழுதுங்கோ என்றுதான் கேட்கிறார். ஒரு வாக்கியத்தில் எழுதுங்கள் என்று கேட்கப்பட்டால் ஆகக்கூடியது 13 சொற்கள், ஆக குறைந்தது 9 சொற்கள் என்கிற எல்லைக்குள்ள நிற்க பாருக்கும். மிக உச்சமாக ஒரு சொல்லு கூட வந்துடுது, எப்படி வெட்டினாலும் வெட்ட முடியதில்லை என்றால் அதுக்காக அதில் 5 நிமிஷம் செலவு செய்ய தேவையில்லை. இயலமான வரைக்கும் 13 சொற்களிலே எழுதுங்க. அதுக்கு மேல போகிறீர்கள் என்றால் கருத்து, நீங்கள் பிரதான கருத்து அல்லாமல் அங்க இருக்கக்கூடிய துணை கருத்துக்கள் அல்லது அது தொடர்பான விவரித்தல்களில் கவனம் செலுத்துகிறீர்கள். 9 சொற்களுக்கு குறையுது என்றால் அங்க இருக்கக்கூடிய முக்கியமான கருத்திலே ஏதோ ஒரு பகுதியை கைய விடுகிறீர்கள், பகுதி அளவான கருத்தை கைய விட்டுட்டீர்கள் என்றது கருத்து. அப்போ சில பயிற்சி வினாத்தாள்களை நாங்கள் தயாரிக்கின்ற போது உரைப்பகுதிகளை கொடுத்தால், கடந்த வினாத்தாள் அப்படி இருந்தது, அதனை ஒரு வாக்கியத்தில் எழுதுவது என்பது மிக கடினமாக இருந்தது. அப்ப நாங்கள் ஒரு நடுத்தரமான வினாத்தாள் ஒன்றில் இருந்து 2ஆம் நிலை பதவிகளுக்குரிய பரீட்சைகளுக்கு தோற்றுகின்ற முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் போன்ற பிள்ளைகளையும் பார்வையாளர்களாக சேர்த்துக்கொண்டு இந்த வினாத்தாள் தொடர்பான கலந்துரையாடலை செய்யலாம் என்று கருதியிருந்தேன். இது ஓரளவுக்கு எளிமையானது. இதுல பயிற்சி செய்த பின்னர் இதை விட கடினமான பயிற்சிகளுக்கு போவது நல்லது. இப்ப முதலாவது விடயம், ஒரு தனி வாக்கியம் எழுதுங்க என்று சொன்னால் 9 தொடக்கம் 13 சொற்களில் இதுல தரப்பட்ட சுருக்கத்தை எழுத வேண்டும். இரண்டாவது, தடித்த எழுத்தில் தரப்பட்டுள்ள சொற்றொடர்களுக்கு அதனுடைய சாராம்சம், அதனுடைய கருத்து என்ன, சாராம்சம் அல்ல, அதனுடைய கருத்து என்ன என்பதனை இந்த பந்தியோடு தொடர்புபடுத்தி எழுத வேண்டும். இந்த பந்தியிலே என்ன விடயத்தை சொல்லுகிறேன் என்பதை தொடர்புபடுத்தி நீங்கள் சொல்ல வேண்டும். சரி, அப்ப முதலாவது உரைப்பகுதியை வாசிப்போம். நீங்கள் வாசிக்கிறதுக்கு வசதியாக நான் இதை இப்படியாக தருகிறேன். எளிமையாக இலகுவாக வாசிக்கலாம். இல்லாவிட்டால் குறிப்பா மொபைல்ல பார்க்குற ஆக்களுக்கு கஷ்டம் அது வாசிப்பதா. சரி, இப்போ அது கொஞ்சம் வசதியாக இருக்கும், உங்களால தெளிவாக வாசிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ முதலாவது ஆனா என்று தரப்பட்ட உரைப்பகுதியை வாசி. ஆண்டின் முதல் 4 மாத காலப்பகுதியில் வெளிநாட்டு செலாவணி சந்தையில் மத்திய வங்கி பெருமளவில் தலையிட்டமை இக்காலப்பகுதியில் செலாவணி வீதத்தில் பரந்த அளவிற்கு உறுதியான தன்மையை தோற்று. எனினும் அதன் பின்னர் அரச பிணையங்கள் சந்தையில் வெளிநாட்டு முதலீடுகளின் வெளிப்பாய்ச்சலில் இருந்து தோன்றுகின்ற செலாவணி வீதத்தின் மீதான அழுத்தத்தினை குறைப்பதற்காக மத்திய வங்கியினால் மேற்கொள்ளப்பட்ட தலையீடுகள் மட்டுப்படுத்தப்பட்டமையின் மூலம் செலாவணி வீதம்
சந்தை நிலைமையினை பிரதிபலிக்கும் விதத்தில் அதிகரித்திட அனுமதிக்கப்பட்டது. திரும்ப வாசிப்போம். ஆண்டின் முதல் 4 மாத காலப்பகுதியில் வெளிநாட்டு செலாவணி சந்தையில் மத்திய வங்கி பெருமளவில் தலையிட்டமை இக்காலப்பகுதியில் செலாவணி வீதத்தில் பரந்த அளவிற்கு உறுதியான தன்மையை தோற்றுவித்தது. எனினும் அதன் பின்னர் அரச பிணையங்கள் சந்தையில் வெளிநாட்டு முதலீடுகளின் வெளிப்பாய்ச்சலில் இருந்து தோன்றுகின்ற செலாவணி வீதத்தின் மீதான அழுத்தத்தினை குறைப்பதற்காக மத்திய வங்கியினால் மேற்கொள்ளப்பட்ட தலையீடுகள் மட்டுப்படுத்தப்பட்டமையின் மூலம் செலாவணி வீதம் சந்தை நிலைமையினை பிரதிபலிக்கும் விதத்தில் அதிகரித்திட அனுமதிக்கப்பட்டது. சரி, இந்த உரைப்பகுதிக்கு பதில் எழுதுவதற்கு முன்பாக இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செலாவணி வீதம் என்பதை எனக்கு யாராவது ஒருவர் விவரிக்க முடியும்? மைக் ஒன் பண்ற ஒரு ஆள்கிட்ட தான் கேட்பேன். செலாவணி வீதம். சரி, ஹில்மி மட்டாக பண்ணுங்க. சார், செலாவணி வீதம் என்று சொல்றது 2 நாடுகளினுடைய அல்லது பல நாடுகளினுடைய நாணய பெறுமதிகள் தீர்மானிக்கப்பட்ட ஒரு சந்தை. விளங்கக்கூடியதாக சொல்லுங்க எங்களுக்கு, சாதாரணமான எங்களை போல பாமரர்களுக்கு விளங்கக்கூடியதாக. இப்ப 2 நாடுகளின் நாணய பெறுமதிகள் ஒன்றுக்கொன்று பரிமாறிக்கொள்றத அந்த வீதத்தை சொல்லலாம். உதாரணமாக அமெரிக்க டாலருக்கு எதிரான இலங்கை பெறுமதி அல்லது இலங்கை ரூபாய்க்கு எதிரான அமெரிக்க பெறுமதி, டாலருடைய பெறுமதி. அப்படி எளிமையாக எல்லாருக்கும் விளங்குற மாதிரி, எல்லாரும் இந்த ஃபீல்டுகளை இருக்கிறார்கள் இல்லை தானே? நாங்கள் பொருளியல் அல்லது புவியியல் அல்லாத வெவ்வேறு சமூக விஞ்ஞான துறைகளுக்குள்ளே இருந்தவர்கள் அல்லது உயர்தரத்தில் கணிதம் விஞ்ஞான பாடங்களை படித்தவர்களுக்கு இந்த பகுதி விளங்காது. சில வேளை அந்த சொல் விளங்காமல் போகலாம். அப்போ செலாவணி வீதம் என்று சொல்லுகிறது பிள்ளைகள் இப்படி வைத்துக் கொள்ளுங்க. $1 200 ரூபா என்று இருக்கு. $1 200 என்று இருந்துட்டு அது பெரிய அளவுக்கு மாற இல்லை. ஒரு 205க்கு போகுது, 197க்கு வருகுது, 203க்கு போகுது. இப்படி இருந்தால் அந்த செலாவணி வீதம் உறுதியாக இருக்கிறது என்று சொல்லப்படுது. செலாவணி வீதத்தில் அதிகரிப்பு ஏற்பட்டது அல்லது ரூபாவின் பெறுமதி தேய்வடைந்தது என்பதின் கருத்து என்னென்றால், $1 200 ரூபாவாக இருந்து 250 ரூபாவாக மாறினால் அது நல்லதில்லை, நாட்டின் பணத்துக்கு நல்லதில்லை. நீங்க வெளிநாட்டில் இருந்து வர காசு கூட வரும் என்று யோசிக்க கூடாது. சரிதானே? வெளிநாட்டில இருந்து வார காசு யாரும் எங்களுக்கு ஒரு $1000 அனுப்புவார்களாக இருந்தால் அது 2 லட்சம் ரூபாவா வரும், இது 2.5 லட்சம் ரூபாவா மாறும் அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. உண்மையில நாங்கள் $1 வாங்குவதற்கு முந்தி இலங்கை காசு 200 ரூபாவை கொடுத்தோம். இப்ப 250 ரூபாவை கொடுத்து தான் $1 வாங்க வேண்டி இருக்கு. அல்லது $1 ஒருவருக்கு நாங்கள் கடன் கொடுக்க வேணுமாக இருந்த அமெரிக்காவுக்கு நாங்கள் $1 கடன் கொடுக்க வேணும் என்றால் முந்தி இலங்கை காசு 200 ரூபாவை கொடுத்தா சரி, இப்ப 250 ரூபாவை கொடுக்க வேண்டி இருக்கிறது. சரியா? அப்போ ஒரு காலத்துல நாங்கள் $5 கொடுத்த காசை இப்ப கொடுத்தால் அவர் இது $4 என்று சொல்லித்தான் சொல்லுவார். இப்போ இது தேய்வடைகிறது என்று சொல்றது. முந்தைய 1000 ரூபா கொடுத்தால் அவர் $5 என்று வரவு வைப்பார். இப்ப 1000 ரூபாவை கொடுத்தால் $4 என்று தான் பதிவார். அப்ப நாட்டினுடைய காசின் பெறுமதி தேய்ந்து போகும். இதுதான் வெளிநாட்டு செலாவணி சந்தை அல்லது நாணய மாற்று வீதம், செலாவணி மாற்று வீதம். சரிதானே? வெளிநாட்டு துறையின் உறுதிப்பாடு என்ற வார்த்தைகளால சொல்லப்படுவது வெளிநாட்டு நாணய உறுதிப்பாடு. வெளிநாட்டு துறை அல்ல, வெளிநாட்டு நாணய உறுதிப்பாடு என்பவற்றால் சொல்லப்படுவது வெளிநாட்டு நாணயத்துக்கு, குறிப்பாக $க்கு எங்களுடைய நாட்டு நாணயத்தின் பரிமாற்ற வீதம், அந்த பரிமாற்ற பலம். இந்த உரைப்பகுதியை எழுதிய உரை ஆசிரியருடைய நோக்கம் என்ன? இதுல முக்கியமாக அவர் ஒரு கருத்தை சொல்ல வருகிறார். சரியா? கருத்து என்பதை தாண்டி இந்த உரைப்பகுதியை எழுதிய உரை ஆசிரியர் ஏதோ ஒரு நோக்கத்தோட இதை எழுதுகிறார். அவர் எழுதிய நோக்கம் என்ன? யாருக்காவது புரியுதா? யானிசா, கதைங்க. மத்திய வங்கியின் தலையீட்டு பற்றி கதைக்கிறார் சார். முக்கியமா மத்திய வங்கியினுடைய தலையீடு என்ன செய்யும் என்று சொல்லுகிறார்?
அந்நிய செலாவணியின் உறுதித்தன்மையை மத்திய வங்கியை தலையிட்டு பேணுகின்றதுன்னு சொல்ல வாரேன். உறுதித்தன்மையை பேணுதுன்னு சொல்றாரு மேல. பிறகு அந்த உறுதித்தன்மையை மட்டுப்படுத்தின பிறகு அது வந்து அதிகரிச்சது மாதிரின்னு சொல்றாரு. சரி, இந்த உரைப்பகுதியை திரும்ப நான் அதை தொடர்பாக புரிந்து கொள்ளாத பிள்ளைகளுக்காக மீண்டும் ஒரு தடவை வாசிக்கிறேன். நாட்டின் முதல் 4 மாத காலப்பகுதியில் வெளிநாட்டு செலாவணி சந்தையில் மத்திய வங்கி பெருமளவில் தலையிட்டமை இக்காலப்பகுதியில் செலாவணி வீதத்தில் பரந்த அளவிற்கு உறுதியான தன்மையை தோற்றுவித்தது. எனினும் அதன் பின்னர் அரச பிணையங்கள் சந்தையில் வெளிநாட்டு முதலீடுகளின் வெளிப்பாய்ச்சலில் இருந்து தோன்றுகின்ற செலாவணி வீதத்தின் மீதான அழுத்தத்தினை குறைப்பதற்காக மத்திய வங்கியினால் மேற்கொள்ளப்பட்ட தலையீடுகள் மட்டுப்படுத்தப்பட்டமையின் மூலம் செலாவணி வீதம் சந்தை நிலைமையினை பிரதிபலிக்கும் விதத்தில் அதிகரித்திட அனுமதிக்கப்பட்டது. சரியா? 2 விதமாகத்தான் நீங்க 2 விடயம் சொல்லப்பட்டிருக்குது. முதலாவது ஒரு துண்டமாக நான் உடைச்சேன், 2வது ஒரு துண்டம். இதுக்கு சாராம்சம் எழுதுவதற்கு முன்னுக்கும் நான் இது தொடர்பில் ஒரு கூற்று சொல்லுகிறேன். அந்த கூற்று சரியானதா தவறானதா என்று சொல்லி எனக்கு சொல்ல வேண்டும். ஆண்டின் முதல் 4 மாத காலப்பகுதியின் பின்னர் செலாவணி வீதம் தொடர்பில் மத்திய வங்கியின் தலையீடு நிறுத்தப்பட்டது. ஆண்டின் முதல் 4 மாத காலப்பகுதியின் பின்னர் செலாவணி விகிதங்கள் தொடர்பில் மத்திய வங்கியின் தலையீடு நிறுத்தப்பட்டது. சுமனா சொல்லுங்க. மட்டுப்படுத்தப்பட்டதுதான் சார், நிறுத்தப்படலை. அப்போ இந்த கூற்று சரியா தவறா என்கிறதுதான் கேள்வி. இது தவறு. பட் என்ன வித்தியாசம்? முதல் 4 மாதத்திலையும் பின் 4 மாதத்திலையும் என்ன வேறுபாடு? முதல் மத்திய வங்கி ஃபுல்லாக அதுல தொடர்பா இருந்து அவர் தான் அதை மெயின்டைன் பண்ணி உறுதிப்படுத்தினது. பின்னர் வந்த காலப்பகுதியில அந்த கட்டுப்படுத்தப்பட்டது அதுல தலையீடு. அதால அந்த செலாவணி அதிகரிப்புல எந்த விதமான தடையும் ஏற்படவில்லை. ஆக வித்தியாசம் இதான். தலையீடு தொடர்ந்து இருந்தது. அதிகரித்த தலையீடு, மட்டுப்படுத்தப்பட்ட தலையீடு. அதிகரித்த தலையீடு, மட்டுப்படுத்தப்பட்ட தலையீடு, இதான் வித்தியாசமே தவிர முதல் 4 மாத காலப்பகுதியில் மத்திய வங்கி தலையிட்டது, அடுத்த 4 மாத காலப்பகுதியில் மத்திய வங்கி தலையிடவில்லை என்பது இங்கு பொருள் அல்ல. அங்கே எல்லா விஷயத்திலையும் பெருமளவான விடயங்கள்ல தலையிட்டது, இங்க குறைந்த அளவில் தலையிடுது. இதனால முதல் 4 மாத காலப்பகுதியில செலாவணி வீதம் உறுதியான தன்மையை தோற்றுவித்தது, அதன் பின்னர் அதிகரித்தது. இங்க 2 கட்டங்களாக 2 நிலைமைகள் சொல்லப்பட்டிருக்கு. முதல் 4 ஆண்டின் முதல் 4 மாதம் மத்திய வங்கியின் பெருமளவு தலையீட்டினால் செலாவணி வீதம் உறுதியாக காணப்பட்டது. 2வது விடயம், பின்னர் அது மட்டுப்படுத்தப்பட்டமையினால். எது மட்டுப்படுத்தப்பட்டது? மத்திய வங்கியின் தலையீடு மட்டுப்படுத்தப்பட்டமையினால் செலாவணி வீதம் அதிகரித்தது. இதை சேர்த்து ஒரே வசனமாக சொல்லணும். இப்ப எங்களுக்கு 2 வசனம் கிடைச்சிருக்கு. ஒன்று, முதல் 4 மாதங்கள் செலாவணி வீதம் உறுதியாக இருந்தது, பின்னர் அதிகரித்தது. சரிதானே? அங்க மத்திய வங்கியினுடைய தலையீடு அதிக அளவு பெருமளவில் இருந்தது, பின்னர் குறைவடைந்தது. இந்த 2 விடயமும் உள்ளடங்குகிற விதமாக ஒரு வசனத்துல இது எழுத வேண்டும். முதலாவது சந்தர்ப்பத்தில் மத்திய வங்கியின் அதிகரித்த தலையீடு காணப்பட்டது, செலாவணி வீதம் உறுதியாக இருந்தது. 2வது காலப்பகுதியில மத்திய வங்கியின் தலையீடு குறைவடைந்தது, செலாவணி வீதம் அதிகரித்தது. இந்த 2ஐயும் சேர்த்து ஒரே வாக்கியமாக சொல்ல போகிறோம். எனக்கு ஒருவர் அரச பிணையம், அது நான் விளங்கப்படுத்துவேன். அது தடுத்த இடத்துல கேட்டிருக்கிறாங்க, அந்த விடயத்தை நான் விளங்கப்படுத்துகிறேன். அதற்கு முன்பாக இதை ஒரே வசனமாக சொல்ல போகிறேன் என்கிற நிர்மலாக அந்த வாய்ப்பை கொடுப்பேன்.
நிர்மலா. அந்நிய செலாவணியின் சார் அந்நிய செலாவணியின் உறுதித்தன்மையை பேணுவதில் மத்திய வங்கியின் தலையீடு முதல் காலாண்டில் காணப்பட்டது என்று எழுதலாமா சார்? முதல் காலாண்டு இல்லையா? 4 மாதம் காலாண்டா? சோ இல்ல சார், முதல் 4 மாதத்தில் காணப்பட்டது. இல்லாட்டி அது இல்லாமலும் சொல்லலாம் சார். அப்படி அந்நிய சொல்லலாம். செலாவணியின் உறுதித்தன்மையை பேணுவதில் மத்திய வங்கியின் தலையீடு காணப்பட்டது. ம், சொல்லுங்க. எங்க காணையில சார், சொல்லுங்கம்மா. சரி, அவங்கள காண இல்லை. நாங்கள் சுமனாட்ட கேட்போம். சுமனா சொல்லுங்க. சார், மத்திய வங்கியின் அந்நிய செலாவணி மீதான தலையீடு சந்தையில் உறுதிப்பாட்டையும் அதன் வீதத்தின் மீதான நிகழ்வு வளர்ச்சியையும் காட்டியது. திருப்பி சொல்லுங்க. மத்திய வங்கியின் அந்நிய செலாவணி மீதான தலையீடு சந்தையில் உறுதிப்பாட்டையும் அதன் வீதத்தின் மீதான நிகழ்வு அதன் வளர்ச்சியையும் காட்டியது. அப்ப இங்க விடயம் மத்திய வங்கியின் தலையீடு, அப்படியா? ஆம் சார், நிகழ்வு போக்கும் தலையீடும். மத்திய வங்கியின் தலையீடு உயர்வாக இருந்த மத்திய வங்கியின் தலையீடு உயர்வாக இருந்த முதல் 4 மாதங்களில் என்ன சொல்றீங்க? செலாவணி வீதம் உறுதியாக இருந்தது. செலாவணி வீதம் உறுதியாகவும் பின்னர் நிகழ்வு போக்கு அந்த தலையீடான அந்த கட்டுப்பாடு மீதான நிகழ்வு போக்குத்தான் வீதத்தின் மீதான நிகழ்வு அதன் வளர்ச்சியையும் காட்டியது. பின்னர் அதிகரிக்கும் விதத்திலும் என காணப்பட்டது. மத்திய வங்கியின் தலையீடு உயர்வாக இருந்த முதல் 4 மாதங்களில் செலாவணி வீதம் உறுதியாகவும் பின்னர் அதிகரிக்கும் போக்கினையும் காண்பித்தது. எத்தனை சொல் வருது? 14 சொல் வருது சார். வருதா? அப்போ மத்திய வங்கியின் தலையீடு உயர்வாக இருந்த 4 மாதங்களில் செலாவணி வீதம் உறுதியாகவும் பின்னர் அதிகரித்தும் காணப்பட்டது. மத்திய வங்கியின் தலையீடு உயர்வாக இருந்தபோது செலாவணி வீதம் உறுதியாகவும் இல்ல குறைவடைந்த போது அதிகரித்தும் காணப்பட்டது. மத்திய வங்கியின் தலையீடு இதுதான் அளவாய். இத முதன்மைப்படுத்தி எழுத போறோம். மத்திய வங்கியின் தலையீடு உயர்வாக இருந்த போது செலாவணி வீதம் உறுதியாகவும் தளர்த்தப்பட்ட போது அல்லது மட்டுப்படுத்திய போது தளம்பல் அடைந்தும் அல்லது அதிகரித்தும் காணப்பட்டது. அப்ப தெளிவாக அந்த வசனத்தை சொல்லுகிறேன். மத்திய வங்கியின் தலையீடு உயர்வாக இருந்தபோது செலாவணி வீதம் உறுதியாகவும் மட்டுப்படுத்தப்பட்ட போது அதிகரித்தும் காணப்பட்டது. இங்க பிரதானமான கருத்து இதுதான். மத்திய வங்கி பெருமளவில் தலையிட்ட போது, மத்திய வங்கி உயர்வான அளவில் தலையிட்ட போது செலாவணி வீதம் உறுதியாக இருந்தது. அதே மட்டுப்படுத்தப்பட்ட போது செலாவணி வீதம் என்ன செய்யுது? அதிகரிக்குது. இந்த 2 கருத்தும் வருகிற மாதிரியாக அந்த காலப்பகுதிகளை உள்ளடக்கி எழுதுகிற போது ஆண்டின் முதல் 4 மாத காலப்பகுதியில் எந்த ஆண்டு என்றெல்லாம் அவங்களுக்கு சொல்ல இல்லை தானே? சரிதானே? அப்போ நாங்கள் மத்திய வங்கியின் தலையீடு உயர்வாக இருந்த 4 மாதங்கள் என்று எழுதுவோம். மத்திய வங்கியின் தலையீடு உயர்வாக இருந்த 4 மாதங்களில் செலாவணி வீதம் உறுதியாகவும் பின்னர் அதிகரித்தும் காணப்பட்டது. உறுதியாக இருந்த மாதங்களே எழுதாபடியில இல்ல, எங்களுக்கு போதுமாக இருக்கிறபடியால அந்த
விடயத்தை எடுத்துக்கொள்ளலாம். உண்மையிலே ஆக முக்கியம் இல்லை அப்பனது. இப்போ மத்திய வங்கியின் தலையீடு ஓகே உயர்வாக இருந்த 4 மாதங்களில் செலாவணி வீதம் உறுதியாக காணப்பட்டதோடு பின்னர் உயர்வடைந்தது என்ற பொருள் வருகிற மாதிரி. சொற்கள் வேறுபட்டால் பரவாயில்லை, நான் சொல்ற மாதிரியே தான் நீங்க எழுதி கொண்டு வந்திருப்பீங்களேன்னு இல்லை. இந்த கருத்து உங்களுடைய வசனத்துல இருக்குதா என்று பார்த்துக்கொள்ளுங்க. சரிதானே? சார் மட்டுப்படுத்தப்பட்டதுன்றது சார் வந்து என்னடா போல்தானே சார்? யனுஷா கதைங்க. மட்டுப்படுத்தப்பட்டபடினாலதானே சார் அதிகரிச்சது. அப்ப அது மென்ஷன் பண்ண இல்ல, நாங்கள் அந்த பின்னர் என்கிற வார்த்தையை சொல்லுகிற போது உயர்வாக இருந்த போது உறுதியாக இருந்தது, பின்னர் தளர்வடைந்தது என்ற கருத்து. அப்போ அது உயர்வாக இல்லை என்ற பொருள் அமையும். இப்ப நான் சொல்லுகிறேன், நான் மிக கவனமாக கண்காணித்த போது அவன் ஒழுக்கத்தோடு இருந்தான். என்னுடைய கண்காணிப்பு தளர்த்தப்பட்ட பின்னர் அவன் சில கூடாத நட்பை கொண்டிருந்தான். நான் இப்ப இதை எப்படி சொல்லலாம் என்றால், நான் இறுக்கமாக கண்காணித்த போது அவன் ஒழுக்கமாக இருந்தான், பின்னர் சில குழப்படிகளை செய்தான். அந்த பின்னர் என்பதனுடைய அர்த்தம் என்ன? அந்த கண்காணிப்பு இல்லாமல் போயிட்டு அல்லது குறைவடைஞ்சு போயிட்டு. அப்போ நான் இறுக்கமாக கட்டுப்பாடுகளை விதித்திருந்த போது அவன் நன்றாக படித்தான். நான் கட்டுப்பாடுகளை தளர்த்திய பின்னர் அவன் படிப்பது குறைஞ்சு போயிட்டு என்றால், நான் இறுக்கமா இருக்கைக்கு அவன் நல்லா படித்தான், பிறகு படிப்பை விட்டுட்டான். அந்த பிறகு என்கிற வார்த்தை எங்களுக்கு ஆழமான பொருளை தருகுது. விளங்குதா சகோதரி சொல்றது? அப்ப இந்த இடத்துல மத்திய வங்கியின் உறுதியான தலையீடு காணப்பட்ட போது செலாவணி வீதம் உறுதியாகவும் பின்னர் அதிகரிக்கும் போக்கையும் காட்டியது. இவ்வளவுதான் சாராம்சம். இதுக்கு ஏற்ற விதமாக சொல்லுங்க சார். இப்படி எழுதினா சரியா சார்? இப்ப மத்திய வங்கியின் அதிகரித்த தலையீடு செலாவணி சந்தையை உறுதியடைய செய்ததுடன் பிணையங்கள் சந்தை மீதான மட்டுப்படுத்தப்பட்ட தலையீடு செலாவணி வீதத்தை மிதக்க செய்தது அல்லது அதிகரிக்க செய்தது. இங்க பிணையங்கள் சந்தையின் மட்டுப்படுத்தப்பட்ட தலையீடுங்கிற விடயத்தை சொல்ல இல்லை. இப்போ அது முதலாவது கட்டத்துல மத்திய வங்கி இறுக்கமா தலையிட்டது. 2வது சந்தர்ப்பத்துல மத்திய வங்கி இறுக்கமாக தலையிடவில்லை. அதுக்கு காரணம் என்னென்றால், பிணையங்கள் சந்தையில இருந்த அந்த சூழ்நிலையினால அது தன்னுடைய கட்டுப்பாட்டை மட்டுப்படுத்தியது. அது ஒரு விவரித்தல், அதாவது ஒரு நிகழ்வுக்கு என்ன காரணம் என்கிறதை சொல்லி விளங்கப்படுத்தி இருக்கிறாரே தவிர, பிணையங்கள் சந்தையில தலையீடு மட்டுப்படுத்தப்பட்டதுன்ற கருத்தெல்லாம் இங்க இல்லை. கவனிங்க, அரச பிணையங்கள் சந்தையில் வெளிநாட்டு முதலீடுகளின் வெளிப்பாய்ச்சலில் இருந்து தோன்றுகின்ற செலாவணி வீதத்தின் மீதான அழுத்தத்தை குறைப்பதற்காக மத்திய வங்கியினால் மேற்கொள்ளப்பட்ட தலையீடுகள் மட்டுப்படுத்தப்பட்டன. இப்ப சொல்லப்படுகிற விடயம் என்னென்றால், முதல் 4 மாத காலப்பகுதியில் மத்திய வங்கி தலையிட்டது, இதனால உறுதியான தன்மை தோன்றியது. அதற்கு பிறகு எனினும் அதன் பின்னர் மத்திய வங்கியினால் மேற்கொள்ளப்பட்ட தலையீடுகள் மட்டுப்படுத்தப்பட்டமையின் மூலம் செலாவணி வீதம் சந்தை நிலைமையை பிரதிபலிக்கும் விதத்தில் அதிகரித்திட அனுமதிக்கப்பட்டது. இதுதான் சாராம்சம். இந்த அடைப்புக்குறிக்குள்ள நான் எழுதுகிற விடயம் அதை அடிச்சு போட்டு உங்களுக்கு அடைப்புக்குறியை மட்டும் போட்டி காட்டுறேன். அந்த அடைப்புக்குறிக்குள்ள நாங்கள் எழுதுகிற விடயம் அது மேலதிகமான ஒரு விவரித்தலே தவிர அது முக்கியமான ஒரு விடயம் இல்லை இந்த குறைப்பதற்காக என்பது வரைக்கும். அரசு ஏன் மத்திய வங்கி தன் தலையீட்டை தளர்த்தியது? மத்திய வங்கி 4 மாத காலப்பகுதியின் பின் மத்திய வங்கி தன்னுடைய தலையீட்டை ஏன் தளர்த்தியது? அரச பிணையங்கள் சந்தையில் வெளிநாட்டு முதலீடுகளின் வெளிப்பாய்ச்சலில் இருந்து தோன்றுகின்ற செலாவணி வீதத்தின் மீதான அழுத்தத்தை குறைப்பதற்கு. இது ஒரு விவரித்தல், சரிதானே? அதன் பின்னர் மத்திய வங்கியினால் மேற்கொள்ளப்பட்ட தலையீடுகள் மட்டுப்படுத்தப்பட்டமையின் மூலம் செலாவணி வீதம் சந்தை நிலைமையை பிரதிபலிக்கும் விதத்தில் என்பது கூட ஒரு விவரித்தல் தான். செலாவணி வீதம் அதிகரித்திட அனுமதிக்கப்பட்டது.
அப்போ நாங்கள் முதல் சொல்லுகிறோம், மத்திய வங்கியின் தலையீடு உயர்வாக இருந்தபோது செலாவணி வீதம் உறுதியாகவும், தளர்த்தப்பட்ட போது செலாவணி வீதம் அதிகரித்தும் காணப்பட்டது. இதுதான் விடயம். விளங்குதா சொல்றது? இது இந்த பிரதான கருத்து, இந்த பந்தியில் இருக்கிறது இந்த பிரதான கருத்து. மத்திய வங்கியின் தலையீடு உயர்வாக இருந்தபோது செலாவணி வீதம் உறுதியாகவும், மட்டுப்படுத்தப்பட்ட போது அதிகரித்தும் காணப்பட்டது. மத்திய வங்கியின் தலையீடு பெருமளவில் காணப்பட்ட போது, மத்திய வங்கியின் தலையீடு உயர்வாக காணப்பட்ட போது செலாவணி வீதம் உயர்வாகவும் பின்னர் அதிகரித்தும் காணப்பட்டது. இந்த விடயத்துக்குள்ள நீங்கள் அரச பணியங்கள் சந்தை, வெளிநாட்டு முதலீட்டின் வெளிப்பாய்ச்சல் என்பவை எல்லாம் பிரதானமான கருத்து இல்லை பிள்ளைகள். இப்ப எனக்கு கேள்வி கேட்டால் உங்களை ஒரு விதமா கௌரவ குறைவாக உணர மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? நீங்க அப்படி கேட்கிற பல பேர்கிட்ட அது இருந்திருக்கு, நீங்க கேட்குறீங்க. இப்ப நாங்கள் பார்க்க வேண்டும், இங்க பிரதான கருத்து அல்லாத விடயங்களை நாங்கள் அகற்றுவது முதல் முக்கியம் சாராம்சம் எழுதுறதுக்கு. இதுல பிரதான கருத்து அல்லாத விடயங்களை நான் வெட்டி காட்டுகிறேன் பிள்ளைகள், பாருங்க. சரிதானே? இதுல பாருங்க, அரச பிணையங்கள் சந்தையில் வெளிநாட்டு முதலீடுகளின் வெளிப்பாய்ச்சலில் இருந்து தோன்றுகின்ற செலாவணி வீதத்தின் மீதான அழுத்தத்தினை குறைப்பதற்காக சந்தை நிலைமையினை பிரதிபலிக்கும் விதத்தில் போன்ற எல்லாவற்றையும் வெட்டி போட்டு வாசித்து பாருங்க. ஆண்டின் முதல் 4 மாத காலப்பகுதியில் வெளிநாட்டு செலாவணி சந்தையில் மத்திய வங்கி பெருமளவில் தலையிட்டமை இக்காலப்பகுதியில் செலாவணி வீதத்தில் பரந்த அளவிற்கு உறுதியான தன்மையை தோற்றுவித்தது. எனினும் அதன் பின்னர் மத்திய வங்கியினால் மேற்கொள்ளப்பட்ட தலையீடுகள் மட்டுப்படுத்தப்பட்டமையின் மூலம் செலாவணி வீதம் அதிகரித்திட அனுமதிக்கப்பட்டது. இதுதான் பிரதானமான கருத்து. இதை சுருக்கமாக எழுதுவதாக இருந்தால், மத்திய வங்கியின் தலையீடு உயர்வாக இருந்த 4 மாதங்களில் அல்லது 4 மாத காலத்தில் செலாவணி வீதம் உறுதியாகவும் பின்னர் அதிகரித்தும் காணப்பட்டது. சரியா? இதுக்குள்ள வேறு சில விடயங்களை விளங்கப்படுத்திட்டு தடிச்ச எழுத்திலான சொற்றொடருக்கு போகிறேன். கவனிங்க. மத்திய வங்கியின் தலையீடு செலாவணி வீதத்தின் உறுதி ஆகிய இரு காரணிகளுக்கிடையில் என்ன வகையான தொடர்பு காணப்படுது? மத்திய வங்கியின் தலையீடு செலாவணி வீதத்தின் உறுதி ஆகியவற்றுக்கிடையில் என்ன விதமான தொடர்பு காணப்படுகிறது? இங்கு காரணமாக இருப்பது எது, விளைவு எது? நேர்கணிய தொடர்பு காணப்படுது. நேர்கணிய காரண காரிய தொடர்பு. காரணமாக இருப்பது மத்திய வங்கியினுடைய தலையீடு. காரணமாக இருக்கிறது மத்திய வங்கியினுடைய தலையீடு. அதன் விளைவு செலாவணி வீத உறுதி. தலையீடு அதிகரித்தால் செலாவணி வீதத்தினுடைய உறுதியும் அதிகரிக்கும். செலாவணி வீதத்தினுடைய உறுதி அதிகரிக்கும். தலையீடுகள் குறைவடைகிற போது செலாவணி வீதம் தளம்பல் அடையும். செலாவணி வீதம் தளம்பல் அடையும். சரிதானே? அப்போ இங்க காரண காரிய தொடர்பு இருக்கு. இப்படியான விடயங்களையும் அதுக்குள்ள கேட்கிறவை. இதுக்குள்ள ஒன்றும் கேட்க இல்லை, நாங்கள் எல்லாத்தையும் தயார்படுத்தி கொண்டு போவோம். சரி, அடுத்த பகுதிக்கு போவோம் பிள்ளைகள். நீண்ட நேரம் இந்த உரைப்பகுதியோடு நிற்கிறோம், சளிப்படைஞ்சு போகக்கூடாது. அரச பிணையங்கள் சந்தை என்பதனுடைய கருத்து என்ன? சரிதானே? இந்த அரச பிணையங்கள் என்பதனுடைய அர்த்தம், அரசாங்கம் கடன் வாங்குறதுக்கு சில பத்திரங்களை விற்கும். சரிதானே? கடன் பத்திரங்கள், கடன் பிணையங்கள் என்று சொல்லி விற்கும். நான் உங்களுக்கு விளங்குற மாதிரி எளிமையாக சொல்லுகிறேன். இப்ப $100 என்று சொல்லி அச்சிடப்பட்ட ஒரு சான்றிதழை அது ஏலத்தில எல்லாம் விற்கும். அது மத்திய வங்கி தான் அதை செய்கிற. மத்திய வங்கியின் பிணை முறைகள் என்று சொல்லி வெளிநாட்டு ஆட்களுக்கு எல்லாம் விற்கும். வெளிநாட்டு நிதி நிறுவனங்கள், வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வாங்குவார்கள். அப்போ அதுல $1000 என்று எழுதப்பட்டிருந்தால் அதன் செல்லுபடி காலம் 2 வருஷம். 2 வருஷத்துல அது முதிர்வடையும்.
இப்போ அதை $900 வாங்கல். $900 அதை வாங்குறது 2025ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 1ஆம் தேதி. 2027ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 1ஆம் தேதிக்கு பின்னர் அதை இலங்கை அரசாங்கத்தின் எந்த ஒரு வங்கியில் சமர்ப்பித்தும் $1000 பெற்றுக்கொள்ளலாம். இப்ப அதுக்கு கொடுக்க வேண்டியது $900. சும்மா உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். இப்படியான பிணைப்பத்திரங்கள் அரசாங்கத்தினால வெளிநாடுகளுக்கு வழங்கப்பட்டு வெளிநாட்டு கடன்கள் பெறப்படும். வெளிநாட்டில் இருக்கிற முதலீட்டாளர்களுக்கு வழங்கப்பட்டு பெறப்படும். சரிதானே? அங்க வெளிநாட்டு முதலீடுகளின் வெளிப்பாய்ச்சல் என்ற கருத்து இந்த காலப்பகுதியில அரசாங்கம் அவ்வாறு விற்ற அந்த பத்திரங்களினுடைய முதிர்வு காலம் வந்துட்டு என்றால், டேட் வந்துடுது என்றால், இப்ப எல்லாரும் அதை கொடுத்துட்டு டாலரை கேட்பினோம். இப்ப டாலரை கேட்கிற போது அரசாங்கத்திட்ட போதுமான டாலர் இல்லை. $1 $200 போய்கொண்டிருக்கு. $1 போய்கொண்டிருக்குது. இப்ப அரசாங்கம் டாலர் வெளிநாட்டில இருந்து ஆக்களை அனுப்புகிற காசைத்தான் அரசாங்கம் பறிச்சு கொண்டு உள்ளூர் காசை எங்களுக்கு தருகிற. இப்ப எங்களுக்கு ஒரு சொந்தக்காரர் $1000 அனுப்புகிறோம் என்றால் எங்களுக்கு அரசாங்கம் $1000 தராது. $1000 தான் எடுத்துக்கொண்டு அதற்குரிய இலங்கை பணத்தை தான் தரும். அப்ப இந்த வெளிநாட்டு பிணையங்கள் சந்தையில வெளிநாட்டு முதலீடுகளின் வெளிப்பாய்ச்சல் பெருமளவு டாலர் வெளியில போய்கொண்டிருக்குது. செலாவணி வீதத்தின் மீது அழுத்தம் தோன்றுது. செலாவணி வீதத்தின் மீது ஒரு பிரஷர் ஒன்று வருகிறது. அரசாங்கத்துக்கு டாலர் காணாம இருக்கு. அப்ப மத்திய வங்கி இதுவரைக்கும் இறுக்கமா இருந்தது $1 $200 தான், அதுக்கு மேல இல்லை என்று சொல்லி இப்ப மத்திய வங்கி பேசாம விலகிட்டது. தேவைக்கு ஏற்றபடி அரசாங்கம் $1 $250 என்று அறிவிச்ச உடனே வெளிநாட்டுல டாலரை வச்சு கொண்டிருந்தாக்கள் உடனே இங்கே அனுப்புவினோம் உங்களுக்கு. ஏன் இப்ப டாலருக்கு ரேட் மாறிட்டப்பா. இப்ப வெளிநாட்டுல இருந்து பணம் அனுப்புகிற உங்களோட உறவினர்களை கேட்டீங்கன்னா தெரியும். அதை பார்த்து கொண்டிருப்பினா இன்றைக்கு ரேட் குறைய அனுப்புவேனா வச்சு கொண்டிருப்பினா நாளைக்கு ரேட் கூடிட்டு உடனே டக்குன்னு டாலரை போடுவினோம். அப்பதான் உங்களுக்கு கூட காசு கிடைக்கும். $200 இருக்க ஒரு $1000 அனுப்பினா உங்களுக்கு $200,000 தான் கிடைக்கும். இப்ப டாலருக்கு இந்த பெறுமதி $225 மாறின உடனே உங்களுக்கு $225,000 $2,25,000 ஒரு 25,000 கூட கிடைக்கும். சரியா? இப்போ அதனுடைய வீதம், நாணய மாற்று வீதம் அதிகரிச்சு போச்சு. ஏன் அதிகரித்தது? அரசாங்க பிணையங்கள் சந்தையில வெளிநாட்டு முதலீடுகளின் வெளிப்பாய்ச்சல் தோன்றியது. வெளிநாட்டு முதலீடுகளின் வெளிப்பாய்ச்சல் என்றால் அரசாங்கம் ஏற்கனவே பெற்றுக்கொண்ட முதலீடுகள் அல்ல பெற்றுக்கொண்ட பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டியிருந்த டாலர்ல இப்போ டாலருக்கு ஒரு தட்டுப்பாடு, ஒரு அழுத்தம், ஒரு ப்ரெஷர் ஒன்று உருவாகுது. அந்த ப்ரெஷரை பார்த்துட்டு மத்திய வங்கி தன்னுடைய தலையீட்டை தளர்த்தி கொண்டது. சரிதானே? இதனால சந்தை நிலைமைக்கு ஏற்றபடி என்றால் மார்க்கெட்ல டாலரின் தேவையை பொறுத்து டாலர் கூட தேவைப்படுது என்றால் இலங்கை ரூபாவின் அளவு கூடும். டாலரின் தேவை குறையுது என்றால் இலங்கை ரூபாவினுடைய அளவு குறையும். டாலருக்கான ரூபாவின் அளவு குறையும். அதான் சந்தை நிலைமையை பிரதிபலிக்கும் விதத்தில் அதிகரிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டது. உங்களுக்கு டாலர் கூட தேவையென்றா இலங்கை ரூபாய் டாலருக்கு கூட கொடுப்பீங்க, டாலர் தேவையில்லைன்றா குறைய கொடுப்பீங்க. அப்ப சந்தையில இருக்கிற நிலைமை என்பது அதுதான். சந்தை நிலைமைக்கு இப்ப அதிகரிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டது. இது கொஞ்சம் ஆழமான விளக்கம், சாதாரணமா விளங்கிக் கொள்வதற்காக சொல்லுகிறேன். அப்போ அரசாங்கத்துக்கு டாலர் கணக்க தேவையென்றா அந்த நேரத்தில் அரசாங்கம் என்ன செய்து டாலருக்கு இலங்கை ரூபாவில் கூடுதலாக கொடுக்குது. சரிதானே? அதைத்தான் நாங்கள் சொல்லுகிற வெளிநாட்டு செலாவணி அழுத்தம் ஒன்று தோன்றிய போது அதற்கான ரூபாவின் பெறுமதி அதிகரிப்பதற்கு மத்திய வங்கி அனுமதித்து விட்டது. கட்டுப்படுத்த இல்லை. முந்தி கட்டுப்படுத்தி வைத்திருந்ததால குறைவாக இருந்தது. டாலருக்கான ரூபாவின் அளவு குறைவாக இருந்தது. அப்ப அரச பிணையங்கள் சந்தை என்பது அரசாங்கம் பிணைப்பத்திரங்களை வழங்கி கடன் பெறுகின்ற முறைமையினை குறிப்பிடுகிறது. அரச பிணையங்கள் சந்தை என்பது அரசாங்கம் கடன் பத்திரங்களை வழங்கி கடன் பெறுகின்ற முறைமையினை குறிப்பிடுகிறது என்று விளக்கம் எழுதினால் சரியானதாக இருக்கும். சரி, நான் சார் டவுட் வந்து என்னன்னா
தளம்பல்ன்னு சொன்னா கூடி குறைகிறதானே. ஓம் ஓம். அப்ப மத்திய வங்கியின் தலையீட்டின் தளம்பல்கள் என்று எழுதினாலும் பிழை இல்லையோ? இல்ல, சரியானது. உறுதியாக இருந்தது பின்னர் அதிகரித்தது என்று சொல்லுகிறது. உறுதி தளம்பல் என்கிற 2 வார்த்தைகளையும் பயன்படுத்த இயலும். ஆனால் பெட்டிகுலர தளம்பல் என்றது மேலையும் போகலாம் கீழையும் போகலாம். அதிகரித்தது என்று எழுதுகிற போது சரியாக எழுதுறதாக இருக்கும். அது மிகச் சரியானதாக இருக்கும். சரி, நான் அடுத்த பந்திக்குள்ள போகிறேன். இதுக்கு மட்டுமே நிறைய நேரம் எடுத்துட்டோம். சரிதானே? இதுல நிறைய நேரம் எடுக்கிறது நீங்கள் வாசிச்சு வடிவா செய்து கொண்டு வந்தீங்கள் என்றால் நேரத்தை குறைக்கும். மற்றது அதிகமாக உங்களுக்கு விளங்குகிற வல்லமையை கூட்டும். இல்லாவிட்டால் கூட நேரம் எடுக்கும். இங்க வந்துதான் நான் கதைக்க போறோம். நீங்கள் இயலுமான வரைக்கும் சரியோ பிள்ளையோ செய்து பார்த்து பொருத்தமான ஒரு விடையை எழுதி கொண்டு வாங்க. சரி, அடுத்த கேள்விக்குள்ள போகிறேன் நான். தேசிய ரப்பர் உற்பத்தியை 2020 ஆண்டளவில் 200 மெட்ரிக் டன்களுக்கு அதிகரிக்கும் நோக்குடன் ரப்பர் அபிவிருத்தி திணைக்களம் பாரம்பரியமற்ற ரப்பர் பயிர்ச்செய்கையினை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது. மேலும் பன்னாட்டு ரப்பர் விலைகளை உறுதிப்படுத்தல் மட்டத்தில் பேணுவது தொடர்பில் விதந்துரைகளை பெறும் பொருட்டு இலங்கை உட்பட இயற்கை ரப்பரை உற்பத்தி செய்யும் நாடுகள் சங்கத்தின் உறுப்பினர்களினால் நிபுணத்துவ குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. சரி, இப்போ தேசிய ரப்பர் உற்பத்தியை 2020 ஆண்டளவில் 200 மெட்ரிக் டன்களுக்கு அதிகரிக்கும் நோக்குடன் ரப்பர் அபிவிருத்தி திணைக்களம் பாரம்பரியமற்ற ரப்பர் பயிர்ச்செய்கையினை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது. மேலும் பன்னாட்டு ரப்பர் விலைகளை உறுதிப்படுத்தல் மட்டத்தில் பேணுவது தொடர்பில் விதந்துரைப்புகளை பெறும் பொருட்டு இலங்கை உட்பட இயற்கை ரப்பரை உற்பத்தி செய்யும் நாடுகள் சங்கத்தின் உறுப்பினர்களினால் நிபுணத்துவ குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. இங்கு எத்தனை நிகழ்வுகளை பற்றி உரையாசிரியர் பேசுகிறார்? 2. இலங்கையினால் மேற்கொள்ளப்பட்ட எத்தனை நிகழ்வுகளை உரையாசிரியர்? 1. இலங்கையினாலே என்ன மேற்கொள்ளப்பட்டது? பாரம்பரிய ரப்பர் பயிர்ச்செய்வதற்காக உற்பத்தி. சரி, இப்போ இந்த அளவில் வச்சுக் கொள்ளுகிற சகோதரங்கள் கொஞ்சம் கவனிங்க. இந்த பாரம்பரியமற்ற என்பது இந்த வார்த்தை எதற்கு முன்னோக்கி இருக்குது? எந்த சொல்லுங்க? ரப்பர் பயிர் செய்கை. சரி, அப்ப பாரம்பரியமற்ற என்பது என்ன? உங்களோட தமிழ் இலக்கணத்திலே அதை எப்படி எடுக்கலாம்? ஹைபிரிட். பாரம்பரியமற்ற என்றது அதுல நான் அதன் அர்த்தம் கேட்க இல்லை. ஒரு வார்த்தைக்கு முன்பாக அந்த வார்த்தையை விவரிப்பதற்காக வருகிற விசேடித்த சொல்லுக்கு எப்படி சொல்றேன்? அடைமொழி வேணுமா? ஒரு சுருக்கத்திலே அடைமொழி வேணுமா? திருப்பி சொல்லுங்க. பாரம்பரியமற்றதுக்கு என்ன கருத்து சொன்னீங்க? இயற்கை இல்லாதது. பாரம்பரியமற்றது சரி, பாரம்பரியத்துக்கு என்ன பொருள் என்கிறத தாண்டி இங்கு ரப்பர் பயிர்ச்செய்கையினுடைய ஒரு வகை, ஒரு விவரித்தலாக அது இருக்கு. சரிதானே? பாரம்பரியம்ன்றது மரபு முறையாக பின்பற்றப்பட்டது. அது காலங்காலமா ட்ரெடிஷனலா பின்பற்றப்பட்டு வருகிற ஒரு ரப்பர் பயிர்ச்செய்கையை விட இப்ப வேறு விதமான பயிர்ச்செய்கைகளையும் ஊக்குவித்தது. இப்ப சுருக்கம் என்னென்றால் இங்க ரப்பர் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் ரப்பர் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் ரப்பர் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில்
அதிகரிக்கும் நோக்குடன் என்ன செய்றாங்க? ரப்பர் விலைகளை உள்நாட்டிலும் உறுதிப்படுத்துற மட்டத்துல வெளிநாட்டிலும் நடவடிக்கைகள் மேற்கொண்டார். ரப்பர் விலையை விமானம் செய்யும் விரிவாக்கம் விளங்கல எனக்கு. அப்புறம் ஒரு ஆள் சொன்னாங்க, யார் சொன்னது? ஓம் சார் ரப்பர் விலைகளை உறுதிப்படுத்துற மட்டத்துல வச்சுக்கிறதுக்காக அந்த நாடுகளின் சங்க ஒரு நிபுணத்துவ குழு ஒன்றை உருவாக்கினோம். சரி, முதல்ல இங்க எத்தனை கருமங்கள் செய்யப்பட்டது? 2 கர்மங்கள். அபிலாசினி, ரெண்டு சார். அபிலாசினி கதைங்க. எத்தனை? ஓம் சார் சொல்லுங்க. சரி, ஒரு ஆள் சொல்லுங்க. எத்தனை கருமங்கள் இங்க நடந்திருக்கு? 2 சார். 2 கருமங்கள் நடந்திருக்கு. முதலாவது கருமம் என்ன? பாரம்பரியமற்ற அந்த ரப்பர் பயிற்சியை விரிவுபடுத்துறது. ரப்பர் பயிற்சியை விரிவுபடுத்தப்பட்டது. ஓ சரிதானே? அதாவது ரப்பர் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் ரப்பர் பயிற்சிகை விரிவுபடுத்தப்பட்டது அல்லது விரிவாக்கப்பட்டது. விரிவுபடுத்தப்பட்டது என்று எழுதாமல் விரிவாக்கப்பட்டது. சரியா? ரப்பர் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக, அதிகரிக்கும் நோக்கில் என்றா 2 சொல்லு வந்துடும். அதிகரிப்பதற்காக ரப்பர் பயிற்சிகை விரிவாக்கப்பட்டது. ரப்பர் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக ரப்பர் பயிற்சிகை விரிவாக்கப்பட்டது. 6 சொல்லு முடிஞ்சது. விரிவாக்கப்பட்டது என்று விட்டோம்னா முற்றுப்புள்ளி வந்துட்டது. அங்காலே எழுதுகிறார். அது 2 வசனத்துல எழுதக்கூடாது. அப்ப விரிவாக்கப்பட்டதுடன் வேற என்ன சொல்றாங்க? அனைத்து நாடுகளையும் உள்ளடக்கியதான விலைகளை விலை கட்டுப்படுத்த நிபுணத்துவ குழு கட்டுப்பாடு ஒன்று உருவாக்கப்பட்டது. எல்லா நாடுகளையும் உட்படுத்தி என்ன செய்ய, நிபுணத்துவ குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. என்ன விலைய நிர்ணயிக்கிற விலையை உறுதிப்படுத்துறது. கட்டுப்பாடு வேணும் சார். என்ன உறுதிப்படுத்துவதெண்டா? ஒரே தரத்து அந்த விலைய தளம்பல் இல்லாம போட்டி சந்தையில எல்லா Demand, price demand, நாடுகளும் sir. ரப்பர் விலையை உறுதியாக பேணுவதற்காக என்ன விலையை உறுதிப்படுத்துவதா கன்ஃபார்ம் பண்றது இல்ல, தளம்பல் Demand. ஒரு ஸ்டேபிளா வச்சிருக்கிறதுக்காக, உறுதியாக வைத்திருப்பதற்காக என்ன செய்யறாங்க? நிபுணத்துவ குழு ஒன்று அமைக்குது. ரப்பர் உற்பத்தி நாடுகள் நிபுணத்துவ குழுவை அமைத்தன. ரப்பர் உற்பத்தி நாடுகள் சங்கத்தின் உறுப்பினர்களால் எல்லாம் எழுதணுமோ? இல்ல சார், அனைத்து அதான் ரப்பர் உற்பத்தி செய்யும் நாடுகள், ரப்பர் உற்பத்தி செய்யும் நாடுகள் நிபுணத்துவ குழு ஒன்றை அமைத்தன. அப்ப அதிலேயே சொல்லு கூட வருது பாருங்க, ரப்பர் உற்பத்தி செய்யும் நாடுகள் நிபுணத்துவ குழுவை அமைத்தன. 6 சொல்ல வந்துட்டு பிறகு விலை உறுதி பேணுவதற்கு என்ற போது 8 சொல்ல ஆயிடுது. அப்ப மேலே 6, 8 மொத்தமா 14 சொல்லு வருது. சேர்த்து பார்ப்போம். என்னண்டா என்ன, ரப்பர் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு, ரப்பர் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு பயிற்சிகை விரிவாக்கப்பட்டதோடு விலைகளை உறுதியாக பேணுவதற்காக, விலைகளை உறுதியாக பேணுவதற்காக ரப்பர் உற்பத்தி நாடுகளினால் நிபுணத்துவ குழு ஒன்றும் உருவாக்கப்பட்டது. 2 விஷயம் இருக்கு. ரப்பர் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு ரப்பர் பயிற்சிகை விரிவாக்கப்பட்டதோடு, அந்த ரப்பர் என்கிற வார்த்தையை விட்டாலும் பரவாயில்லை, ரப்பர் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு பயிற்சிகை விரிவுபடுத்தப்பட்டதோடு விலை உறுதி பேணுவதற்காக ரப்பர் உற்பத்தி நாடுகளினால் நிபுணத்துவ குழு ஒன்றும் உருவாக்கப்பட்டது. இங்க 2 விடயங்கள் சேர்ந்து ஒரே வசனமாக வருகுதா, இலக்கணம் சரியாக இருக்குதா எல்லாம் பார்க்க வேணும். ரப்பர் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக பயிற்சிகை விரிவாக்கப்பட்டதோடு விலைகளை உறுதியாக பேணுவதற்கு ரப்பர் உற்பத்தி நாடுகளினால் நிபுணத்துவ குழு ஒன்றும் உருவாக்கப்பட்டது. சரிதானே? விலை உறுதி பேணும் நோக்கில், அந்த விலை உறுதி பேணுவதற்கான விதப்புரைகளை பெறுவதுதானே அதன் நோக்கம். விலை உறுதி பேணும் நோக்கில் ரப்பர் உற்பத்தி நாடுகளினால் நிபுணத்துவ குழு ஒன்றும் உருவாக்கப்பட்டது. இப்ப எண்ணி பாருங்க, சரியா வருதா? யாதவன் சரியா? ரப்பர்
ரப்பர் உற்பத்தி நாடுகள்ன்றதுக்கு பதிலாக உறுப்பு நாடுகள் என்று போட்டா என்ன சார்? உறுப்பு நாடுகள் என்று மேல சொல்லைகள்ல அப்படின்னா அந்த ரப்பர் உற்பத்தி என்று முன்னுக்கு வரக்கூடிய மாதிரி எழுதுவோம். ரப்பர் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் நான் எழுதினதை வாசிக்கவா சார்? வாசிங்க. ரப்பர் உற்பத்தியை அதிகரிக்க பயிற்சிகை விரிவுபடுத்தப்பட்டதுடன் விலையுறுதியை பேணுவதற்கு உறுப்பு நாடுகளுடன் நிபுணத்துவ குழு ஒன்றும் உருவாக்கப்பட்டது. உறுப்பு நாடுகளால் நிபுணத்துவ குழு ஒன்றும் உருவாக்கப்பட்டது. உறுப்பு நாடுகளால் என்ன இலங்கை உட்பட எல்லா உறுப்பு நாடும் சேர்ந்துதானே. அப்ப உறுப்பு நாடுகளால் நிபுணத்துவ குழு ஒன்றும் உருவாக்கப்பட்டது. அழகான வசனம், நல்ல விடையா, சிறப்பாக எழுதியிருக்கிறீங்க. திருப்பி ஒருக்கா வாசிங்க, சின்ன திருத்தங்கள் இருந்தா திருத்திக் கொள்வோம். ரப்பர் உற்பத்தியை அதிகரிக்க பயிற்சிகை விரிவுபடுத்த அல்லது அதிகரிப்பதற்காக என்றால் பரவாயில்லை, ஒரே சொல்லுத்தானே, அதிகரிப்பதற்காக பயிற்சிகையை விரிவுபடுத்தியதுடன் விலை உறுதியை பேணுவதற்கு உறுப்பு நாடுகளினால் நிபுணத்துவ குழு ஒன்றும் உருவாக்கப்பட்டது. ஏன் குழு ஒன்றும் என்று சொல்றோம்? அங்க முன்னுக்கும் ஒரு நடவடிக்கை நடந்திருக்கிறபடியால இதையும் சேர்த்து எழுதுறோம். அழகான விடை, சரிதானே? மிகச்சரியானது. இந்த பொருள் அமைய வேணும், எல்லாருக்கும் இதே வார்த்தை இதே வசனம் வந்திருக்க வேணும் இல்லை. இப்ப நான் சொன்னது போல ரப்பர் உற்பத்தியை மேம்படுத்தும் நோக்கில் பயிற்சிகை விரிவாக்கப்பட்டதோடு ரப்பர் உற்பத்தி நாடுகளால், நான் உறுப்பு நாடுகள் என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறார், நான் ரப்பர் உற்பத்தி நாடுகள் என்று போட்டேன். ஏன்னா ரப்பர் உற்பத்தி நாடுகளினால் விலை உறுதி பேணுவதற்காக நிபுணத்துவ குழு உருவாக்கப்பட்டது, நிபுணத்துவ குழுவும் உருவாக்கப்பட்டது. இப்படி நான் சொன்னேன். அவருடைய வசனம் இதை விட அழகாக இருந்தது. எங்களுக்கு சொல்லினுடைய எல்லை மீறப்படக்கூடாது, சொல்லப்படுகிற பிரதானமான கருத்துக்கள் விடுபடக்கூடாது, வசனம் முறியக்கூடாது, இலக்கண பிழைகள் வரக்கூடாது, பொருத்தமான முறையில் அது கட்டமைக்கப்பட்டிருக்கிறதா என்கிறத பார்த்து கொள்ள வேணும். பிரதானமான இரு கருத்துக்கள் இங்கே இருக்கிறது. ஒன்று, ரப்பர் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக பயிற்சிகை விரிவாக்கப்படுகிறது. இரண்டாவது, விலை உறுதி பேணுவதற்காக ரப்பரை உற்பத்தி செய்கிற நாடுகள் அல்லது அங்கத்துவ நாடுகள் அல்லது உறுப்பு நாடுகள் நிபுணத்துவ குழு ஒன்றினை அமைக்கிறார்கள். இந்த ரெண்டு வசனத்தை நாங்கள் எழுதி போட்டு, சின்ன பிள்ளைகளுக்கு அப்படித்தான் பாரு, OLL 2 வசனத்தை தருவினம், ரெண்டையும் சேர்த்து ஒரே வசனமாக்குங்க. இங்க உங்களுக்கு 2 பெரிய விடயத்தை தருவினம், நீங்க முதல் என்ன செய்றீங்க, 2 அல்லது 3 சிறிய வசனங்களை ஆக்குறீங்க. பிறகு அந்த 3 விடயங்களையும் சேர்த்து ஒரே வசனம் ஆக்குறீங்கள். கட்டுப்பாடு 13 சொல்லுக்கு மேல போகக்கூடாது. இங்க 2 வசனங்கள் எங்களால் ஆக்க முடிந்தது. ரப்பர் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக பயிற்சிகை விரிவாக்கப்பட்டது. இரண்டாவது, விலைகளை உறுதிப்படுத்தும் நோக்கில் உறுப்பு நாடுகளினால் நிபுணத்துவ குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. இந்த இரண்டையும் சேர்த்து ஒரே வசனமாக 13 சொற்களுக்குள் நிற்கும் விதமாக எழுதுகிறோம். ரப்பர் உற்பத்தியை மேம்படுத்தும் நோக்கில் அல்ல விரிவாக்க, ரப்பர் உற்பத்தியை விரிவாக்குவதற்கு பயிற்சிகை விரிவுபடுத்தப்பட்டது. ரப்பர் உற்பத்தியை அதிகரிக்க, சரிதானே, ரப்பர் உற்பத்தியை அதிகரிக்க பயிற்சிகை விரிவாக்கப்பட்டதோடு விலை உறுதி பேணுவதற்காக உறுப்பு நாடுகளினால் நிபுணத்துவ குழு ஒன்றும் உருவாக்கப்பட்டது. அடுத்த தடிச்ச எழுத்துக்கு விளக்கம் சொல்லுகிறோம். பன்னாட்டு ரப்பர் விலைகளை, அதாவது உலக சந்தையில் ரப்பரினுடைய விலைகள் தளம்பல் அடையாமல் நிலையான மட்டத்தில் காணப்படுவதற்காக ரப்பர் விலைகளை உறுதிப்படுத்தல் மட்டத்தில் பேணுவது, இவ்வளவு தடிச்ச எழுத்துல இருக்கு. அப்போ உலக சந்தையில் ரப்பரின் விலைகள் தளம்பல் அடையாமல் நிலையானதாக, அல்லது இங்க இருக்கிற வார்த்தையை நாங்கள் விட வேணும், உறுதியானதாக என்கிறத எழுதக்கூடாது. அப்ப ரப்பரின் விலைகள் உலக சந்தையில் ரப்பரின் விலைகள் தளம்பல் அடையாமல் நிலையான தன்மையில் காணப்படுவதை உறுதிப்படுத்தும் நோக்கில் குழு ஒன்று உருவாக்கப்பட்டது என்பதை குறிப்பிடுகிறேன். இதை நாங்கள் எழுத வேணும். அந்த விடயத்தை பந்தியோட தொடர்புபடுத்தி எழுத வேண்டும். அதாவது உலக
சந்தையில் ரப்பரினுடைய விலைகள் வீழ்ச்சியடைதல் அல்லது தளம்புதலை தடுக்கும் நோக்கில் அதற்காக நிபுணத்துவ குழு ஒன்று உருவாக்கப்பட்டதை குறிப்பிடுகிறார் என்பதாக அந்த விளக்கம் எழுத வேணும். பந்தியிலே அது என்ன பொருளை எங்களுக்கு தருகுதோ அந்த பொருளை நீங்கள் எழுதுவதாக இருக்க வேண்டும். அடுத்ததுக்குள்ள போவோமா? சொல்லுங்க சார். அந்த கடைசி இருக்க அந்த பாயிண்ட்ஸ் இருக்க சொல்றீங்களா சார்? பன்னாட்டு ரப்பர் விலைகளை உறுதிப்படுத்தல் மட்டத்தில் பேணுவது என்பதற்குரிய பொருள் விளக்கம் எழுத போகிறோம். சரிதானே? உலக சந்தையில் ரப்பரின் விலைகள் தளம்பல் அடையாமல் நிலையானதாக காணப்படுவதை நிச்சயப்படுத்தும் இலக்குடன் உலக சந்தையில் ரப்பரின் விலைகள் தளம்பல் அடையாமல் நிலையானதாக காணப்படுவதை நிச்சயப்படுத்தும் நோக்குடன் குழு ஒன்று அமைக்கப்பட்டது என்பதாக அதை எழுதி கொள்ள முடியும். சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க. இதுல என்னண்டா சார், அந்த முதலாவது விஷயம், அந்த முதலாவது சொல்லுது சார், இலங்கையில தான் சார் அந்த தேயிலை உற்பத்தி அதிகரிக்கணும் வேண்டும். இலங்கை தான் அந்த குழுவுக்குள்ள அமைக்க இலங்கை அந்த அங்கத்துவ நாடு, அதாவது சர்வதேச விலை உள்ள உறுதிப்பாட்டு நிர்ணய குழுவில ஒரு உறுப்பினர் இணைஞ்சு விட்டாடு தானே சொல்லுது சார். அப்ப இதுல நாங்கள் இப்ப நீங்க சொன்ன மாதிரி எழுதினா சார், ரப்பர் உற்பத்தி அதிகரிப்பதற்காக அதை இதை மென்ஷன் பண்றோம்னு தெரியல சார். கொமனா சொல்றேன். உங்களோட கேள்வி எனக்கு புரிந்து கொள்ள முடியல. திரும்ப ஒருக்கா எல்லாருக்கும் முழங்குற மாதிரி கேளுங்க. நல்ல கேள்வி ஒருக்கா திருப்பி கேளுங்க சார். இதுல முதலாவது அந்த முற்றுப்புள்ளியோட பாத்தீங்கன்னா சார், அந்த தேசிய உற்பத்திய 200 மெட்ரிக் டன்னா அதிகரிக்கிறதுக்காக இலங்கையில தேசிய ரப்பர் அபிவிருத்தி திணைக்களம் தான் சார் அந்த விஷயத்தை செய்ய வேண்டும். அந்த திணைக்களம் பன்னாட்டு விலை இந்த ஸ்டேபிளா வச்சிருக்க விலை உறுதிப்பாட்டு வச்சிருக்காங்க. அந்த இலங்கை உட்பட அந்த உறுப்பினர் நாட்டுல இணைஞ்சிருக்குன்னு தானே சார் சொல்றோம். அப்ப நீங்கள் இப்ப சொன்னதன்படி பார்த்தா ரெண்டாவது கருத்து எனக்கு சொல்லுங்க. அதை எனக்கு விளங்கிக் கொள்ள முடியல நீங்க சொல்றது. ரெண்டாவது கருத்து என்னடா சொல்றாங்க சார், அந்த விலை உறுதிப்பாட்டை பேணுறதுக்கான விலை சர்வதேச விலை உறுதிப்பாட்டு நிர்ணய குழுவில இலங்கை உட்பட உறுப்பு நாடுகளோட உண்டா இலங்கையும் இணைஞ்சிருக்குன்னு தான் சார் சொல்றாங்க. அப்ப மெயினா அந்த இலங்கை இல்லையோ நிபுணத்துவ குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. இந்த நிபுணத்துவ குழு யாரு? அது அந்த ரப்பர் உற்பத்தி செய்யற நாடுகள் சார். ஆனா அந்த இலங்கையில தானே சார் அந்த என்ன பயிற்சியை அதிகரிக்கிறதுக்கு ஒரு மூவ்மெண்ட் எடுக்கிறாங்க. இப்ப மற்ற நாடுகள் அப்படி இல்ல. மற்ற நாடுகளை பற்றி நாங்க சொல்ல இல்லை தானே ஐயா. நாங்கள் இந்த பந்தியை பற்றி உடைச்சப்பு கதைக்குள்ள 2 விஷயம் சொன்னாங்க. ஒன்று இலங்கையில் நடந்த ஒரு நிகழ்வு, 2வது உலகத்துல பொதுவாக நிகழ்ந்த ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்குது. இங்க முதலாவது ரப்பர் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு பயிற்சியை விரிவாக்கப்பட்டது. அது உள்ளூர்ல நடக்குது. 2வது விலைகளை உறுதியாக பேணுவதற்கு உறுப்பு நாடுகளோடு இணைந்து நிபுணத்துவ குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. உறுப்பு நாடுகளின் உறுப்பினர்களால், இலங்கையினால் அது உருவாக்கப்பட இல்லை. இயற்கை ரப்பரை உற்பத்தி செய்யும் நாடுகள் சங்கத்தின் உறுப்பினர்களால் நிபுணத்துவ குழு ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 விடயத்தையும் சேர்த்து ஒரே விதமா உண்மையில இதுல வாதிடுவதற்கு நிறைய இருக்குது. இலங்கை என்று ஒரு இடமும் இல்லை. ரப்பர் அபிவிருத்தி திணைக்களம் என்கிற வார்த்தையை வைத்துக்கொண்டு நாங்கள் இலங்கை என்று ஊகிக்கிறோமே தவிர இந்த வார்த்தையில வெளிப்படையாக இலங்கை இதை செய்தது என்று சொல்லி எந்த இடத்திலையும் இல்லை. ஆனால் நாங்கள் எங்கட ஒரு காமன் சென்ஸ்ல அதை புரிந்து கொள்ளுகிறோம். முதலாவது உள்ளூர்ல நடந்த ஒரு நிகழ்வு, 2வது சர்வதேசத்துல நடந்த ஒரு நிகழ்வு. இந்த 2ம் சேர்ந்து ரப்பர் தொடர்பான சர்வதேச வர்த்தகத்துல ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த நிகழ்வுகளாக நாங்கள் கொள்ளுகிறோம். ஒன்று உள்ளூரில் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டது. 2வது சர்வதேச விலை உறுதியை பேடும் நோக்கில் நிபுணர் குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. 2ஐயும் சேர்த்து நாங்கள் ஒரே வசனமாக எழுதுகிறோம். ரப்பர் உற்பத்தி அதிகரிப்பதற்காக பயிற்சிகை விரிவாக்கப்பட்டதோடு விலைகளை உறுதியாக பேணும் அல்ல விலை உறுதி பேணும் நோக்கில், விலை உறுதி பேணும் நோக்கில் அங்கத்துவ நாடுகளினால் நிபுணத்துவ குழுவும் உருவாக்கப்பட்டது என்று சொல்லி எழுதியிருக்கிறோம். இப்ப அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் வந்ததுன்னு எனக்கு தெரியல.
அந்த தேசிய சார் ரப்பர் இதுல உற்பத்தி தான் இருக்கு சார். சரி, இந்த பகுதியை பாருங்க. இதுக்கு மேல உங்களுக்கு தெளிவில்லாமல் இருந்தால் எனக்கு பர்சனலா கேளுங்க. என்னண்டா மற்ற ஆட்கள் நெருக்கடிப்படுவாங்க. விளங்குதானே பிள்ளைகள் சொல்லுகிறது? சார் சார் இதுல இதுல நான் தேசிய ரப்பர் உற்பத்தினா என்ன சார்? தேசிய ரப்பர் உற்பத்தி என்றால் அந்த நாட்டினுடைய ரப்பர் உற்பத்தி. இங்க சொல்லப்படுவது உண்மையில இலங்கையை கருதித்தான் சொல்லுகிறார்கள் என்று நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம். எந்த நாடு உற்பத்தி செய்யுதோ அந்த நாட்டுக்குள்ள நடக்கிற உற்பத்தி தேசிய உற்பத்தி. இங்க இலங்கையை பற்றி தான் சொல்றாங்க. முதலாவது பந்தியில இலங்கை உள்ளூர்ல உற்பத்தி அதிகரிக்க முயற்சி செய்து உலக சந்தையில இலங்கை மாதிரியானாக்கள் எல்லாரும் சேர்ந்து விலையை தளம்பாமல் வச்சிருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். 2 நடவடிக்கை ஒரே நேரத்துல ரப்பர் வர்த்தகம் தொடர்பில் நடக்கும். புரிஞ்சதா? அந்தந்த நாடு தேசியம் என்று வருந்தான் சார். ஏன் இலங்கையை மட்டும் கருதணும்? அந்தந்த நாட்டுல உள்ளதைத்தான் தேசியம் என்று இதுல சொல்லி. அதை நான் புரிந்து கொள்ளுறேம்மா. ஆனால் இது இலங்கையை பற்றி சொல்லப்பட்ட ஒரு உரைப்பகுதி என்று நாங்கள் ஊகிக்கிறோம் என்று சொல்லுகிறேன். இங்கு தேசிய ரப்பர் உற்பத்தி என்பதனுடைய கருத்து சொல்லப்பட்ட நாட்டினுடைய உற்பத்தி. அது நாங்கள் ரப்பர் அபிவிருத்தி திணைக்களம் எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு எங்கள நாட்டில் எக்ஸாம் நடக்கிறபடியா இந்த பேப்பர் இலங்கை பரீட்சை திணைக்களத்துக்குரியது என்கிறதால இது இலங்கையை பற்றியதுன்னு முடிவுக்கு வருகிறது. அவ்வளவு சரியா? இதுக்கு மேல நாங்கள் அங்கால நகர்றது தான் நல்லது. 2016ஆம் ஆண்டில் தொழிற்படையின் பங்கேற்பு வீதம் 53.8% மாற்றமின்றி காணப்பட்டது. பயிற்சி பெறாத பணிப்பெண்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதன் காரணமாக ஏற்படுகின்ற சமூக பாதிப்பினை குறைப்பதற்கான அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு பதிலிருக்கும் விதத்திலும் மத்திய கிழக்கு நாடுகளிலும் பெரும்பாலான தொழில் வழங்கும் ஏனைய நாடுகளிலும் பொருளாதார செயலாற்றுகை குறைந்த மட்டத்தில் நிலவியதன் காரணமாகவும் 2016ஆம் ஆண்டில் வெளிநாட்டு வேலையில் ஈடுபடுதல் வீழ்ச்சி அடைந்தமையை காண முடிந்தது. எனினும் பயிற்சி பெற்றோரில் தற்காலிகமாக புலம்பெயர்ந்தோரின் அதிகரிப்பு பண அனுப்பல்களின் மிதமான அதிகரிப்புக்கு ஏதுவானது. இது இன்னும் கொஞ்சம் கடினமான உரைப்பகுதி, அழகா வாசிச்சா விளங்கும். 2016ஆம் ஆண்டில் தொழிற்படையின் பங்கேற்பு வீதம் 53.8% மாற்றமின்றி காணப்பட்டது. பயிற்சி பெறாத பணிப்பெண்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதன் காரணமாக ஏற்படுகின்ற சமூக பாதிப்பினை குறைப்பதற்கான அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு பதிலிருக்கும் விதத்திலும் மத்திய கிழக்கு நாடுகளிலும் பெரும்பாலான தொழில் வழங்கும் ஏனைய நாடுகளிலும் பொருளாதார செயலாற்றுகை குறைந்த மட்டத்தில் நிலவியதன் காரணமாகவும் 2016ஆம் ஆண்டில் வெளிநாட்டு வேலையில் ஈடுபடுதல் வீழ்ச்சி அடைந்தமையை காண முடிந்தது. எனினும் பயிற்சி பெற்றோரில் தற்காலிகமாக புலம்பெயர்ந்தோரின் அதிகரிப்பு பண அனுப்பல்களின் மிதமான அதிகரிப்புக்கு ஏதுவானது. இன்னும் ஒரு தடவை வாசிக்கிறேனே. 2016ஆம் ஆண்டில் தொழிற்படையின் பங்கேற்பு வீதம் 53.8% மாற்றமின்றி காணப்பட்டது. பயிற்சி பெறாத பணிப்பெண்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதன் காரணமாக ஏற்படுகின்ற சமூக பாதிப்பினை குறைப்பதற்கான அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு பதிலிருக்கும் விதத்திலும் மத்திய கிழக்கு நாடுகளிலும் பெரும்பாலான தொழில் வழங்கும் ஏனைய நாடுகளிலும் பொருளாதார செயலாற்றுகை குறைந்த மட்டத்தில் நிலவியதன் காரணமாகவும் 2016ஆம் ஆண்டில் வெளிநாட்டு வேலையில் ஈடுபடுதல் வீழ்ச்சி அடைந்தமையை காண முடிந்தது. எனினும் பயிற்சி பெற்றோரில் தற்காலிகமாக புலம்பெயர்ந்தோரின் அதிகரிப்பு பண அனுப்பல்களின் மிதமான அதிகரிப்புக்கு ஏதுவானது. சரி, இப்போ இதுக்கு நீங்கள் எனக்கு சாராம்சம் சொல்ல வேணாம், அது இப்படியே இருக்கட்டும். சரியா? இதை எழுதிய உரையாசிரியருடைய நோக்கம் என்ன? இது எழுதியவர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு தானே எழுதுகிறார். அவருடைய நோக்கம் என்ன? பண அனுப்பல் அதிகரிச்சது குறைஞ்சது சம்பந்தமா? சம்பந்த
சம்பந்தமா தொழிற்படை பங்கு அந்த வெளிநாட்டு பணவனுப்பல்கள்ல ஏற்பட்ட பயிற்சி பெற்ற வேலையாட்கள் தான் சார் இதுக்கு தேவை என்றதுதான் முக்கியமா சொல்றேன். இல்ல சார், இதுல பணவனுப்பல்களுக்கு ஏற்றத்தான் நாங்கள் சொல்றேன். ஒரு ஆளை அனுமதிப்போம், யாராவது ஒரு ஆளை புருஷோத் கதைங்க. இதுல சார் என்னன்னு சொன்னா மற்றாக்கள் மைக்கோ பண்ணுங்க. சரி சொல்லுங்க. இதுல சொல்லப்பட்டிருக்கிற நாட்டுல சார் பயிற்சி பெறாத ஆட்களை வெளிநாட்டுக்கு அனுப்புறது இல்லைன்னு முடிவெடுத்து அவைய தடுத்திருந்தும் சொல்லுங்க எங்கண்ட பண அனுப்பல் அங்க இருந்து வெளிநாட்டுல இருந்து பணம் அனுப்புற வீதம் கூடி இருக்குது. என்னத்தாலேன்னு சொன்னா பயிற்சி பெற்றாக்கள் மேலதிகமா வெளிநாட்டுக்கு போயிருக்கணும். வளமையா போறதை விட கூடுதலா போயிருக்கணும். பயிற்சி பெற்றால போனதால பயிற்சி பெறாத ஆக்களை நிப்பாட்டினாலும் எங்களுக்கு பண அனுப்பல்கள் கூடினது காரணம் பயிற்சி பெற்றாக்கள் இன்னும் மேலதிகமா நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போயிருக்கணும். சரி, இங்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு செல்வதை மட்டுப்படுத்திய எத்தனை காரணிகள் சொல்லப்பட்டது? 2 சார். 2 காரணிகள். யார் சொல்ல போறது? ஜனுஷா சொல்லுங்க. 1 சார், அந்த சமூக பாதிப்பை குறைப்பதற்காக அரசாங்க தலைமையில் கொள்ளப்பட்ட கொள்கைகள். அடுத்தது ஒரு சொல்லுங்க. அரசாங்கத்தின் கொள்கைகள் சார். அடுத்தது தொழில் வழங்குகின்ற நாடுகளில் ஏற்பட்ட பொருளாதார செயலாற்று இந்த குறைந்த மட்டத்துல காணப்பட்டது. தொழில் வழங்கும் நாடுகளின் பொருளாதார மந்தம். அரசாங்க கொள்கை, தொழில் வழங்கும் நாடுகளின் பொருளாதார மந்தம் என்பவற்றினால் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வீழ்ச்சி அடைந்த போதும் இவை வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. என்ன அரச கொள்கை, அரசாங்கத்தின் கொள்கை என்று போடுவோம். அரச கொள்கை. அடுத்தது தொழில் வழங்கும். அப்ப இந்த மத்திய கிழக்கு நாடுகள், பெரும்பாலான ஏனைய தொழில் வழங்கும் நாடுகள் என்றெல்லாம் சொல்லணும். நாங்கள் சுருக்கமா சொன்னா தொழில் வழங்கும் நாடுகளின் பொருளாதார மந்தம், பொருளாதார செயலாற்றுகை குறைந்த மட்டத்தில் காணப்பட்டது என்றால் பொருளாதார பாதிப்பு அல்லது பொருளாதார மந்தம். சரிதானே? வீழ்ச்சி. பொருளாதார வீழ்ச்சி என்றால் முதவிட உற்பத்தி குறைய வேணும். அதை மந்தம் அடைகிறதுன்றது இந்த கருத்து என்னன்னா, வளர்ச்சி அடையும், பெரிய வேகத்தில் வளர்ச்சி அடையாது, செயலாற்றுகை குறைந்த மட்டத்தில் காணப்பட்டது என்று சொல்லுகிற போது பரவாயில்லை. என்ன அப்ப பொருளாதார பாதிப்பு அங்கே இருந்திருக்குது. நான் பொருளாதார மந்தம் என்கிற வார்த்தையோ அல்லது பொருளாதார பாதிப்போ வீழ்ச்சியோ என்னமோ அது பரவாயில்லை. அந்த சொல்லில பெரிய அளவு வேண்டாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார், அதுல இந்த தொழில் வழங்கும் நாடுகளின் பொருளாதார செயலாற்றை குறைவடைந்தது அப்படி சொல்றதை விட சார், அது இப்ப நார்மலா இலங்கையில இருந்தும் எல்லா நாட்டுக்கு போவாங்க, வேற ஒரு நாடுகள்ல இருந்தும் எல்லா நாடுகளுக்கும் எல்லாரும் பொதுவா போறதானே சார். அப்ப நம்ம அதுக்கு பொதுவா உலகளாவிய நலிவடைந்த பொருளாதாரம் அப்படி என்னென்றால் இதுல பர்டிகுலரா ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்ல வருகிறோம். உலகின் எல்லா நாடுகளுக்கும் இளைஞர்கள் வேலைக்கு போகிறார்கள் என்கிற ஒரு பரந்த பொருளை கொண்டு நாங்கள் அப்படி சொல்வதற்கு பதிலாக தொழில் வழங்கும் நாடுகளின் பொருளாதார மந்தம் என்று சொன்னால், இலங்கையாக்கள் தொழிலுக்கு போகிற நாடுகளில், அது அவர் இன்னும் விளக்கமாக சொல்கிறார், மத்திய கிழக்கு நாடுகளில் பெரும்பாலான தொழில் வழங்கும் ஏனைய நாடுகளில் என்றெல்லாம் சொல்றதால சேர்த்து நாங்கள் தொழில் வழங்கும் நாடுகள் என்று எழுதுகிறது இன்னும் நல்லாக இருக்கும். நீங்கள் சொன்னால் ரொம்ப பிள்ளையாது, என்ன சொல்றது, சின்ன பிள்ளை சொன்ன பச்சை பிள்ளை என்றெல்லாம் சொல்ல மாட்டோம். தொழில் வழங்கும் நாடுகள் என்றது இன்னும் கொஞ்சம் தெளிவான வார்த்தையாக இருக்கலாம், அதை நாங்கள் பயன்படுத்துவோம். என்ன அப்ப அரச கொள்கை, தொழில் வழங்கும் நாடுகளின் பொருளாதார பாதிப்பு என்பவற்றால் என்ன சொல்றீங்க? அது நீங்க தொங்கலுக்கு போறீங்க. இந்த 2 நாளையும் என்ன நடந்திருக்குன்னு யாரும் சொல்ல வந்தா முதல்ல அதை சொல்லுங்க. அதான் இப்ப என்னுடைய வெளிநாட்டு வேலையில ஈடுபடுதல் வீழ்ச்சி அடைஞ்சு தொழிற்படையின் பங்கேற்பு வீதம் குறைந்தது, தொழிலேற்ற சதவீதம் கூடியது. வெளிநாட்டு வேலைக்கு போறாங்க வீதம்
இல்ல என்னன்னா, நான் முதல் தெளிவாக சொல்லி இருக்கிறேன், சத்தம் கேட்கறதுக்கு நான் கதை கேட்கல, ஒரு பதில் கேட்கறதுக்கு. ஒரு ஆள் பதில் சொல்லுகிறார் என்றால் மற்ற ஆக்கள் தெரியுது தானே அவர் கதைக்கிறார் என்று சொல்லி, பெயர் சொல்லியும் சொல்லுகிறார் இவர் கதைங்க என்று சொல்லி. அப்போ இடையில சத்தம் போடுவதன் மூலமா ஒருவர் கதைக்கிறது முழங்காது. புருஷோத் சொல்லுங்க. வேலை வாய்ப்பு வீதம் குறைஞ்சிருக்கு வெளிநாடுகள்ல. இதுல தொழிற்படையின் பங்கேற்பு விதத்துல மாற்றம் வந்திருக்குதா? அதை பற்றி எதுவும் சொல்லி இருக்கிறாங்களா? இந்த இந்த ரெண்டு காரணியும் தொழிற்படை இப்போ புருஷன் தான் கதைக்க சொல்லி சொன்னது விளங்குது. இப்ப மற்ற ஆக்களுக்கு திருப்பியும் சொல்லுகிறேன், அவரோட தான் கதைச்சு கொண்டிருக்கிறேன். மற்ற ஆக்கள் மைக்கோ பண்ணுங்க, சொல்லுங்க புருஷோத். வெளிநாட்டுல தொழில் வழங்குற வீதம் குறைஞ்சிருக்குது அந்த ரெண்டு காரணிகளாலையும். இந்த இடத்துல நாங்கள் இதை வச்சுக்கொண்டு தொழிற்படையின் பங்கேற்பு வீதம் குறைஞ்சிருக்குது அப்படி என்றெல்லாம் சொல்லப்படுதா? இங்க அப்படி சொல்ல இல்ல, மேல அது ஒரு விடயம், அது ஒரு தனியாக சொல்லப்பட்டிருக்குது. தொழிற்படையின் பங்கேற்பு வீதம் மாற்றம் இல்லாமல் இருக்குது. அதாவது தொழிலில் ஈடுபடுகிறவர்களுடைய சதவீதத்துல மாற்றம் ஒரு கணிக்கத்தக்க விடயமே இல்லை. அதை நாங்கள் விடலாம். அது ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடியதாக அங்க ஒரு அசைவு நிகழ இல்லை. தொழிற்படையில் பங்கேற்பு வீதம் அதிகரிச்சிருக்குது அல்லது குறைஞ்சிருக்குது, சரிதானே? அப்போ இருக்கிற சனத்தொகையில தொழில் செய்கிற அல்ல தொழில் செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களுடைய பங்கு என்பது தொடர்பாக அல்லது தொழிலில் ஈடுபடுபவர்களுடைய பங்கு தொடர்பாக எதுவும் மாற்றமடையலை. அது இருக்கிற ஒரு பிரதான கருத்தும் இல்லை. இருக்கிற சொல்லலாதையும் கொண்டு வந்து இதுக்குள்ள போடக்கூடாது. தொழிற்படை பங்கேற்பு இருக்குது. இங்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று அரசாங்கத்தின் கொள்கை. அரச கொள்கை என்ன செய்யுது? அரசாங்கத்தினுடைய கொள்கை அது கொஞ்சம் விளக்கமா சொல்லி இருக்கிறாங்க. என்னன்னா, இந்த பயிற்சி பெறாத குறிப்பாக பெண்கள் வெளிநாடுகளுக்கு பணிப்பெண்களாக போவதன் காரணமாக சமூக பாதிப்புகள் ஏற்படுகிறது. அந்த சமூக பாதிப்பை குறைப்பதற்கு அரசாங்கத்தினுடைய ஒரு கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதற்கு பதில் இருக்கும் விதத்திலும், அதாவது அந்த கொள்கையின் விளைவாக அதுக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன், ஒரு ஆன்சர், சரிதானே? அது ஒரு காரணம், பதில் இருக்கும் விதத்திலும். ரெண்டாவது விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, மத்திய கிழக்கு நாடுகளிலும் பெரும்பாலான தொழில் வழங்கும் ஏனைய நாடுகளிலும். அந்த தொழில் வழங்கும் ஏனைய நாடுகள் என்று சொல்லப்படுவதனுடைய அர்த்தம் மத்திய கிழக்கு நாடுகளும் தொழில் வழங்கும் நாடுகள் தான். மத்திய கிழக்கு நாடுகளும் தொழில் வழங்கும் நாடுகள் தான், பெரும்பாலான தொழில் வழங்கும் ஏனைய நாடுகளில். அப்ப நாங்கள் மத்திய கிழக்கு நாடுகளையும் ஏனைய தொழில் வழங்கும் நாடுகளையும் சேர்த்து ஒரே வார்த்தையில தொழில் வழங்கும் நாடுகளின் பொருளாதார செயலாற்றுகை குறைந்த மட்டத்தில் நிலவியது. அப்ப நாங்கள் அதை என்ன சொல்லுகிறோம்? பொருளாதாரத்துல ஒரு மந்த நிலை காணப்படுது. மந்தம்ண்டா பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, என்ன ஒரு மந்தமா இருக்கிறாருண்டா அவர் ஒரு ஆக்டிவா இல்லை என்பது. அப்ப தொழில் வழங்கும் நாடுகளில் பொருளாதார மந்தம், அரசாங்க கொள்கை, தொழில் வழங்கும் நாடுகளின் பொருளாதார மந்தம் என்பவற்றினாலே என்ன நடக்குது? 2016ஆம் ஆண்டில் வெளிநாட்டு வேலையில் ஈடுபடுதல் வீழ்ச்சி அடைந்தமே காண முடிந்தது. அப்ப இது வெளிநாட்டு வேலை வாய்ப்புல பாதிப்பு ஏற்படுத்துது. வெளிநாட்டு வேலை வாய்ப்புல பாதிப்பை ஏற்படுத்துது. எனினும் அப்ப ஒட்டுமொத்தமா வெளிநாட்டுக்கு போன ஆக்களின் அளவில் ஒரு குறை ஒன்று ஏற்பட்டுத்தான் இருக்கு. எனினும் பயிற்சி பெற்றோரில் தற்காலிகமாக புலம்பெயர்ந்தோரின் அதிகரிப்பு. அப்போ இதனுடைய கருத்து என்ன? பயிற்சி பெற்ற தொழிலாளர்கள் அவை போகினோம், அவைக்கு பாதிப்பு வரையில, அது அதிகரித்திருக்கு. இந்த என்பிஜி சர்டிபிகேட் அதில் இருக்கிறார்களோட போறாக்கள் அந்த எண்ணிக்கை அதிகரிக்கு. ஆனால் ஒட்டுமொத்தமா வெளிநாட்டு வேலையில ஈடுபடுகிறார்கள் எண்ணிக்கை இப்போ போன வருஷம் 5 லட்சம் பேர் போன வேண்டாம், இந்த முறை 4,50,000 தான் போயிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தத்துல குறைவு தான் இருந்திருக்கு. ஆனால் பயிற்சி பெற்ற தொழிலாளர்களினால் மேலே இருக்கிறது 2 காரணங்களால ஒட்டுமொத்தமா வெளிநாட்டு போறாக்கள் அளவு குறைஞ்சிருக்கு. ஆனால் பயிற்சி பெற்ற தொழிலாளர் புலம்பெயர்
அவர்கள் தொழிலுக்காக புலம்பெயர்தலைத்தான் தற்காலிக புலம்பெயர்வு என்று சொல்றேன். நிரந்தரமாக அவர்கள் போகிறேன். பயிற்சி பெற்றோரில் தற்காலிகமாக புலம்பெயர்ந்தோருடைய அதிகரிப்பு, அந்த பயிற்சி பெற்ற தொழிலாளர் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கிறதால பண அனுப்பல்களில் எனக்கு ஒரு சகோதரன் சொல்லியிருந்தார், அதில் ஒரு நல்ல மாற்றம் நிகழ்ந்த, உண்மையிலேயே நல்ல மாற்றம் சொல்லப்படும், மிதமான அதிகரிப்பு ஏற்பட்டது. மிதமான அதிகரிப்பு என்பதனுடைய அர்த்தம் என்னென்றால் ஒரு மெல்லிய சரிதானே, அதிகரிக்குதோ இல்லையோ ஒன்று விளங்காம இப்ப 1000 இருந்தது ஒரு 1005 என்று அதிகரிக்கிறதுக்கு தான் மிதமான அதிகரிப்பு. இதுக்கு ஒரு கடுமையான அதிகரிப்பு இல்லை, அதுல தெளிவா இருக்கு, ஒரு மிதமான அதிகரிப்பு தோன்றியது. அப்ப முதலாவது விடயம் நாங்கள் புறக்கணிக்கக்கூடியது தொழிற்படையின் பங்கேற்பு வீதம் இங்கே குறிப்பிடத்தக்க எந்த விளைவையும் தோற்றுவிக்கிற ஒரு தரவு இல்லை, அதுல மாற்றம் இல்லாம காணப்பட்டது. அப்ப அது முக்கியமான கருத்து இல்லை. 2வது விடயம் சொல்லப்பட்டிருக்குது, அரச கொள்கை தொழில் வழங்கும் நாடுகளின் பொருளாதார மந்தத்தினால் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளின் அளவு குறைவடைந்தது. எனினும் அப்ப நாங்கள் குறைவடைந்த போதிலும் பயிற்சி பெற்றோரின் புலம்பெயர்வினால் பண அனுப்பல்கள் சிறிது அதிகரித்தது. பண அனுப்பல்கள் என்றால் வெளிநாட்டிலிருந்து வருகிற காசு கொஞ்சம் அதிகரித்து இருக்கு, சரிதானே. பயிற்சி பெற்றோரின் புலம்பெயர்வினால் பண அனுப்பல்கள் சிறிது அதிகரித்தது அல்லது மிதமாக அதிகரித்தது. இப்ப திரும்ப சொல்லுகிறேன், அரச கொள்கை தொழில் வழங்கும் நாடுகளின் பொருளாதார மந்தம் காரணமாக அரச கொள்கை தொழில் வழங்கும் நாடுகளின் பொருளாதார மந்தம் காரணமாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வீழ்ச்சி அடைந்த போதும் பயிற்சி பெற்றோரின் புலம்பெயர்வினால் பண அனுப்பல்கள் மிதமாக அதிகரித்தது. இது பயிற்சி பெற்றோரினால ஒரு அதிகரித்த புலம்பெயர்வு இருக்கின்றெல்லாம் நாங்கள் அதை விளங்கப்படுத்த வேண்டாம். இந்த விஷயத்தை கருத்து இதுதான், இங்க ஒட்டுமொத்தமா வெளிநாட்டுக்கு போற ஆக்கள் அளவு குறைஞ்சிருக்குது, ஆனால் பயிற்சி பெற்றோருடைய புலம்பெயர்வு அங்க நிகழ்ந்திருக்குது. பயிற்சி பெற்றோர் புலம்பெயர்வினால் பண அனுப்பலன்னா வெளிநாட்டில இருந்து உள்ளுக்கு வர காசு மிதமாக அதிகரித்தது. வசதிக்காக திருப்பி சொல்லுகிறேன், அரச கொள்கை தொழில் வழங்கும் நாடுகளின் பொருளாதார மந்தம் காரணமாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு குறைவடைந்த போதும் பயிற்சி பெற்றோரின் புலம்பெயர்வால் பண அனுப்பல்கள் மிதமாக அதிகரித்தன. இனி தடிச்ச இடத்துல இருக்கிற சொல்லுக்கு விளக்கம் பார்த்துட்டு ஒரு சிறிய ஓய்வு எடுத்துக்கொள்வோம். தற்காலிகமாக புலம்பெயர்ந்தோரின் அதிகரிப்பு, சரிதானே. இதனால உங்களுக்கு என்ன விளங்குது? தற்காலிகமாக புலம்பெயர்ந்தோரின் அதிகரிப்பு என்பதனால உங்களுக்கு என்ன விளங்குது? சரிதானே. வேலை வாய்ப்பு போன்ற காரணங்களுக்காக நிரந்தரமாக இலங்கையை விட்டு வெளியேறாமல் வேலை வாய்ப்பு போன்ற காரணங்களுக்காக இலங்கையிலிருந்து சென்ற தொழிலாளர்களை குறிப்பிடுகிறது, அல்லது இலங்கையிலிருந்து சென்ற தொழிலாளர்களின் எண்ணிக்கை சென்ற ஆண்டை விட அதிகமாக காணப்பட்டது என்பதை குறிப்பிடுகிறது. ஏனென்றால் தற்காலிகமாக புலம்பெயர்ந்தோரின் அதிகரிப்பு என்பது இலங்கையை விட்டு நிரந்தரமாக வெளியேறுபவர்கள் அல்லாமல் தொழிலுக்காக இலங்கையிலிருந்து வெளியே செல்லுகின்ற தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை கடந்த ஆண்டிலும் குறிப்பிட்ட ஆண்டில் அல்லது 2016ஆம் ஆண்டில் அதிகமாக காணப்பட்டது என்பதை குறிப்பிடுகிறது என்பதாக இந்த விளக்கத்தை எழுதலாம். சரி, நாங்கள் இடைவேளை இல்லாமல் தொடர்ந்து பேசி இருக்கிற பிள்ளைகள் ஒரு சிறிய ஓய்வு உண்டு, ஆஃப் ரெக்கார்டிங்களை வச்சுக்கொண்டு. சரி பிள்ளைகள், இப்போ இதில் ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கு, இந்த நாங்கள் எழுதின தனி வாக்கியம் சொற்களினுடைய எண்ணிக்கையில சிறிது அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி, அப்ப நாங்கள் அரச கொள்கை சரிதானே இந்த தொழில் வழங்கும் நாடுகளின் பொருளாதார நிலை என்று எழுதி நாங்கள் பார்ப்போம். அரச கொள்கை
தொழில் வழங்கும் நாடுகளின் பொருளாதார நிலை. தொழில் வழங்கும் நாடுகளின் பொருளாதார நிலை 6 சொல்லு வந்துட்டு. என்ன? வெளிநாட்டு வேலையினை பாதித்த போதும், வெளிநாட்டு வேலையினை பாதித்த போதும் பயிற்சி பெற்றோரின் புலம்பெயர்வு பண அனுப்பல்களை அதிகரித்தது. இப்படி எழுதுகிற போது இன்னும் சொல் பற்றாக்குறையாக நாங்கள் ஆக்க வேண்டி இருக்குது, சொல்லு கூட வருகிறதுண்டா இந்த தொழில் வழங்கும் நாடுகள் என்பதை தொழில் தருணர்கள் என்று மாற்றினாங்க. சரியா? அப்படியாக மாற்றி 13 சொற்களுக்குள்ள அமையும் விதமாக அரச கொள்கை தொழில் தருணர்களின் பொருளாதாரம் காரணமாக வெளிநாட்டு வேலை வீழ்ச்சி அடைந்த போதும் பயிற்சி பெற்றோரின் புலம்பெயர்வு பண அனுப்பல்களை அதிகரித்தது. இதை விட சுருக்க இயலாது. இதுல தற்காலிகமாக புலம்பெயர்ந்தோரின் அதிகரிப்பு என்பதனுடைய அர்த்தம் தொழிலுக்காக நிரந்தரமாக அல்லாமல் தொழில் செய்யும் காலப்பகுதிக்கு மட்டும் நாட்டை விட்டு சென்றவர்களுடைய எண்ணிக்கை 2016ஆம் ஆண்டில் அதிகரித்து காணப்பட்டது என்பதாக விளக்கம் எழுத வேண்டும். சரி, ஒரு ஓய்வெடுத்து கொண்டு ஓடி வாங்கோ. இப்போது 9:33 9:38க்கு திருப்பி பேசுவேன். சரி, அப்ப நாங்கள் பாருங்க, இந்த மேல எழுதப்பட்ட இந்த பந்திக்கு 27 புள்ளிகள் கொடுத்திருக்கிறாங்க இந்த பரீட்சை. நினைக்கிற மாதிரி இதெல்லாம் ரொம்ப சின்ன நிறைய பேர் இதை லாங்குவேஜ் பேப்பர் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. இது ஒரு மொழித்திறன் தானே, தமிழ் தானே, தமிழ் பேப்பர் என்று சொல்லி கேட்கிறார்கள். குறிப்பாக SLS படிக்கிறார்கள். என்னுடைய சில பேர் கேட்கணும், சார் உங்கள்கிட்ட தமிழுக்கு வரலாமோ அண்டு. நான் ஓமண்டு தான் சொல்லுகிறது. பாவம், அவங்களோட நான் அதெல்லாம் விளங்கப்படுத்தி கொண்டிருக்க அவங்களுக்கு நேரம் இல்லை, எனக்கும் நேரம் இல்லை. சரியா? யோசிச்சு பாருங்க இதனுடைய முயற்சி. இதை விட இது ஒரு மிக உயர்நிலை பரீட்சையும் அல்ல, ஒரு நடுத்தரம் சேவியர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரைனிஸே எடுக்கிறதுக்குரியது. சரிதானே? சேவியர் ட்ரைனிஸே எடுக்கிறதுக்குரியது. சாதாரணமா ஒரு DO MSO லெவலுக்கு ஒரு கொஞ்சம் தான் அவர்களுடைய ஸ்கேல் மேலே இருக்கும். சரியா? ஒரு 3ஆம் தர உத்தியோகத்தர்கள் அவர்கள். அப்போ பிரைமரியோ செகண்டரி லெவல் இல்லை, 3ஆம் தர உத்தியோகத்தர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான பரீட்சை எந்த அளவில் இருக்குதுன்னு பாருங்க. எவ்வளவு தூரம் இந்த பந்திய இப்படி நிறைய 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 நீங்க கடினமான பயிற்சிகள் செய்தால்தான். அப்ப நானாக தயாரித்த வினாத்தாளை போடுகிற போது பல பேருக்கு ஒரு நம்பிக்கை என்பது, இந்த சும்மா ஏதோ தன்னுடைய வித்துவத்தை காட்டுறதுக்கு இதை போடுதோ, இது சும்மா எங்களை மண்டையை காய வைக்கிற வேலை அந்த மாதிரியாக இருந்தது. நான் ஒரு வினாத்தாளை தயாரித்து போட்டேன், அது கொஞ்சம் நல்ல அதிர்வுகளை கொடுக்க இல்லை. அந்த பிள்ளைகள் நிறைய பேர் பயந்து போனாங்க. அப்ப உண்மையாகவே என்ன நடக்குது அந்த யதார்த்தத்தை காட்டுவோம் அவங்களுக்கு என்று சொல்லி. இதை விட கடினமான வினாத்தாள்கள் உண்டு. அப்ப இதுவே கடினம் என்று நீங்க யோசிக்க கூடாது. இப்ப இனி வினாத்தாளை மாத்தல, அது உங்களைத்தான் நீங்க மாத்தோம். சரிதானே? உங்களைத்தான் மாற்ற வேணும். மற்ற எல்லாத்தையும் எழுத வேணுமென்று ஆசைப்படுறதுல இருந்து முதல் வெளியில வர பழக வேணும். இப்போ நாங்கள் இந்த இதுக்குள்ள சார் இதை என்னென்று விடுகிற சரியில்லையே, இது ஒரு முக்கியமான ஆளாக கிடக்குது, இவரும் முக்கியமான ஆள் சார், இவருக்கும் முக்கியமான ஆள் என்றால் அனைவருக்கும் இடம் கொடுக்கறதுக்கு சரணாலயமா பயன்படுத்தி இல்லாது. சரிதானே? யாவருக்கும் புகலிடம் ரெண்டு ஒரு சுருக்கம் எழுத இயலாது. யாவருக்கும் புகலிடம் கொடுத்தோம் என்றால் நாங்கள் போய் திரும்ப சொல்லுகிறேன், இதை வேறு சில வளவாளர்கள் தங்களுக்கு சுருக்க முடியவில்லை என்பதற்காக. எனக்கே சுருக்க முடிகிறது இல்லை. இப்போ நான் எது பெரிய ஜாம்பவானே, எனக்கே சில நேரம் 15-16 சொல்லுறதான் வந்து நிற்குது. சரியா? அப்போ எங்களுக்கு சுருக்க முடியவில்லை என்பதற்காக பிள்ளைகளுக்கு தவறாக வழிகாட்டுகிறார். பிள்ளைகள் இயன்ற வரை சுருக்க சொல்லித்தானே இருக்குது. அதால நாங்கள் ஒரு 20 சொல்லில் எழுதுவோம், எங்களுக்கு நோவாம, எனக்கு நோவாம, பிள்ளைகளுக்கு நோவாம, கொஞ்சம் எங்களால் இவ்வளவுதான் இயலும் என்று சுருக்கி விடுவோம். அப்படி சொல்லாது, அப்படி போகிறார். சரியா? அப்ப நாங்கள் ஏதோ தேவையில்லாத விடயத்துக்கு நின்று சிக்கப்படுகிறோம் என்பதுதான் கருத்து. முதலாவது உரைப்பகுதியில சொல்லப்பட்டதை நாங்க தூரத்துல நின்று புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிற போது, தூரத்துல நின்று, பக்கத்துல நின்று இல்லை, எல்லாம் வாசிச்சு போடு, கடைசியா தூரத்துல நின்று அந்த முதலாவது உரைப்பகுதியில சொல்லப்பட்டதை புரிந்து கொள்ளுகிற போது மத்திய வங்கி தலையிட்ட
மத்திய வங்கி அதிக அளவில் தலையீடு செய்த போது செலாவணி வீதம் உறுதியாகவும் தலையீடு குறைந்த போது தளர்வடைந்தும் காணப்பட்டது அல்லது தளம்பலடைந்தும் காணப்பட்டது. இதுதான் விஷயம். இந்த விடயத்தை என்ன வார்த்தையில எழுதினாலும் சரி, சரியா? மத்திய வங்கியின் தலையீடு உயர்வாக காணப்பட்ட போது செலாவணி வீதம் உறுதியாகவும் இல்லாத போது தளம்பலடைந்தும் காணப்பட்டது. இது அதனுடைய பொருள். அடுத்த இரண்டாவது விடயமாக நாங்கள் பார்த்தோம், ரப்பர் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு பயிற்சிகை விருத்தியாக்கப்பட்டதோடு உறுப்பு நாடுகளினால் விலை உறுதியை பேணும் நோக்கில் நிபுணத்துவ குழுவும் ஒன்று உருவாக்கப்பட்டது. மூன்றாவது சொல்றாங்க, வெளிநாட்டு புலம்பெயர்வு அல்லது வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளின் அளவு குறைவடைந்த போதும் பயிற்சி பெற்றோரின் புலம்பெயர்வு காரணமாக பண அனுப்பல்கள் அதிகரித்தது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பின் அளவு குறைந்த போதும் 2016 வெளிநாட்டு வேலை வாய்ப்பின் அளவு குறைந்த போதும் பயிற்சி பெற்றோரின் புலம்பெயர்வு அதிகரித்து பண அனுப்பல் அதிகரித்தது. இப்படி தூரத்துல நின்று இது இந்த பந்தியின் சமரியை சொல்ல தெரிய வேணும் எங்களுக்கு. சரி, நாங்கள் இதுல அரசாங்கத்தின் கொள்கை, தொழில் வழங்குனரின் பொருளாதாரம், அந்த காரணிகளை சேர்த்து அந்த சொற்கள் அடங்குகிறபடியாலே எழுதினோம். ஆனால் பிரதானமான கருத்து இதுதான். இங்கே 2016 வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளின் அளவு குறைந்த போதும் பயிற்சி பெற்றோரின் புலம்பெயர்வில் அதிகரிப்பு காணப்பட்டு பண அனுப்பல்கள் அதிகரித்தன. விளங்குதா சொல்றது? இப்படி இது அணுகக்கூடியதாக இப்ப நானே உங்களோட சேர்ந்து தவண்டு விளையாடுறது. இப்ப எனக்கு இதுக்கு இந்த பதில முன்னுக்கே சொல்லி போட்டு போக இயலும். அப்படியோ புள்ளியெல்லாம் அப்புறம் அப்ப கூட வருதா, இப்படி வெட்டுவோம், அப்படி செய்வோம், இது செய்வோம், அது செய்வோம் என்று சொல்லி கதைக்கிறது நோக்கம் என்னன்னா, இப்ப உங்களோட சேர்ந்துதான் நானும் தவண்டு பழக வேண்டும். இப்ப நாங்கள் ஒரு சின்ன பிள்ளையோட கதைக்கிற போது அது இந்த உயரத்துக்கு கீழே இறங்கி இருந்தது அவருக்கு சமமாகத்தான் கதைப்போம். சின்ன குழந்தைகளோட நாங்கள் கதைப்போம். அது மாதிரி இதுல சில பேர் குழந்தைகளாக இருக்கிறார். சரியா? இப்ப சில பேருக்கு நல்லா இயலும், மிகச்சிறப்பாக ஐடியா சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். நான் அவர்களை மெச்சுறோம், கிரேட், நல்லா செய்றீங்க, நல்ல ஐடியா எல்லாம் வருது அப்படின்னு அவங்க நல்லா சொல்றாங்க. உண்மை. சரியா? அப்போ மற்றவர்களை கொஞ்சம் படிப்படியாக அவர்களை நாங்கள் மேலே கொண்டு போகணும்னா அவர்களோட உயரத்துக்கு கீழே குந்தி இருந்து அவர்களோட பேச வேண்டி இருக்கு. அப்போ நாங்கள் இதை வெட்டுவோமா, இப்படி செய்வோமா, இப்படி செய்வோமா என்று திட்டம் போடுவதில் குறிப்பிட்ட நேரம் போகுது சகோதரங்கள். அதைத்தான் நான் சொல்ல வருது. சரியா? உண்மையில நாங்கள் 1.5 மணித்தியாலம் பேசி இருக்கிறோம். இன்டர்வல் தாமதமாக தொடங்கிய 5 நிமிடங்கள் எல்லாவற்றையும் கழிச்சு பார்த்தாலும் 1.5 மணித்தியாலம் பேசி இருக்கிறோம். 3 சின்ன சுருக்கம் தான் எழுதி இருக்கிறோம். உண்மையிலே இந்த 3 சின்ன சுருக்கத்தை எழுதுவதற்கு ஒரு பரீட்சையில நீங்கள் எடுக்கக்கூடிய நேரம் 15 நிமிடங்கள். அதுக்கு மேல போகக்கூடாது. சரியா? அப்ப நாங்கள் இதை 1.5 மணித்தியாலம் எடுத்து வச்சு ஏன் கதைக்கிறோம்? அடுத்த பந்தியையும் அடுத்த பேப்பரையும் இதே வேகத்துல தான் கதைக்க போறோம்னா எங்களுக்கு பிரயோசனம் இல்லை. இப்ப நீங்கள் இதை செய்து பார்த்து கொண்டு வந்திருந்தால் நிச்சயமாக இவ்வளவு நேரம் போகாது. மற்றது நாங்கள் வாசிக்கிற போது, நானும் நீங்களும் சேர்ந்து வாசிக்கிற போது நீங்கள் வாசித்ததை விட இன்னும் ஆழமாக பொருள் விளக்கம் பெற வேண்டும். அதுக்காக தான் நான் இப்ப மேலோட்டமா உடனே 3 பொருளையும் சாதாரணமா சொன்னேன். இப்படி எழுதினா சரி. இந்த பந்தியை சாதாரணமா சுண்டி பார்த்துட்டு ஒரு வசனத்துல சாதாரணமாக சொல்லக்கூடிய அந்த வல்லமை உங்களுக்கு வர வேணும். சரிதானே? இப்போ இதுக்குள்ள இருந்து இந்த மட்டத்துக்கு இப்படி அழுந்தி கொண்டிருக்கீங்களா? அது தொடங்குது. இன்னைக்கு இந்த 3 வசனத்துக்கு இவ்வளவு நேரம் சென்றிருக்குது என்றால் இதை வெளியே சொன்னா சிரிப்பாங்க, என்னோட இப்படியா என்று சொல்லி. என்ன? சரியா? சரி, அடுத்த உரைப்பகுதிக்குள்ள உங்களை கூட்டிக் கொண்டு போகிறோம். இந்த உரைப்பகுதி தொடர்பாக சில விடயங்களை பேசுவோம். எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நேரம் 15 நிமிடங்கள் அல்ல ஒரு 20 நிமிடங்கள் வரையில இருக்குது. சரியா? இப்போ நாங்கள் அந்த விடயத்தை பேசுவோம். பின்வரும் பந்தியை நன்கு வாசித்து, இது அவர் சொன்னா என்ன சொல்லாவிட்டா என்ன, நீங்கள் வாசிக்க வேண்டும். இப்படி ஒரு சுருக்கம் எழுத தந்தால் அந்த பந்தியை முதல் நல்லா வாசிக்கணும். நல்லா வாசிக்கணும்னா எங்களுக்கு விளங்குற வரைக்கும் வாசிக்கணும். சரியா? பின்வரும் பந்தியை நன்கு வாசித்து, சரி வாசிச்சாச்சு. அதனை 1/3 பங்காக சுருக்கி எழுதுவதோடு, 1/3 பங்காக சுருக்கி எழுதுவதாக இருந்தால் இந்த பந்தியில் இருக்கிற சொற்களினுடைய எண்ணிக்கை எங்களுக்கு தெரிய வேண்டும். ஆனால் இங்க அந்த வசதியை அவர் செய்து தந்திருக்கிறார், அவரே தந்திருக்கிறார். இதுல 129 சொற்கள் இருக்குது.
அப்ப 1/3 சுருக்கி எழுதுவதாக இருந்தால் 129 சொற்களை 3ஆல பிரிக்கிறது என்றால் 43 சொற்களிலே எங்களுடைய சுருக்கம் வர வரும். இதனுடைய அர்த்தம் ஆகக்கூடியது 45, ஆக குறைஞ்சது 40, பிளஸ் ஓ மைனஸ் 3. சரிதானே? 40ல இருந்து 46க்குள்ள இந்த ரேஞ்ச் இருக்கலாம். 1/3 சுருக்கி எழுதுங்கள் என்று சொல்லி 43 எழுதிடலாம். சில வேளையில 45 வரலாம், சில வேளை 42, 41 வரலாம். உங்களுடைய ரேஞ்ச் 40ல இருந்து 46 பிளஸ் ஓ மைனஸ் 3 என்பதாக இருக்க வேண்டும். பொருத்தமான தலைப்பு ஒன்றையும் எழுதுக. இந்த சுருக்கத்தினுடைய முடிவில் சொற்களின் எண்ணிக்கையை எழுதட்டா. நீங்க எத்தனை சொற்கள் எழுதி இருக்கிறீங்க? இதுல அவர் ஒரு நல்ல காரியம் செய்திருக்காரு. கோடெல்லாம் போட்டு தந்திருக்கிறேன், கோடு போட்டு தந்திருக்கிறேன். இந்த கோடுக்குள்ளதான் எழுத வேணும். அப்ப எழுதுகிற போது ஒரு லைன்ல 1, 2, 3, 4, 5 சொல்லுதான் எழுத. சரியா? அப்போ இந்த தரப்பட்ட பகுதிக்குள்ள நீங்கள் எழுத வேணும். இந்த சுருக்கத்தை எழுதுவதற்குரிய வழிமுறைகள் ஏற்கனவே கலந்துரையாடப்பட்டிருந்தாலும் நான் இந்த வசதி கருதி உங்களுக்காக திருப்பி கதைக்கிறேன். 24 புள்ளி போட்டிருக்கிறேன் இந்த சுருக்கத்துக்கு. கடுமையான வேலையாக தான் எனக்கு, சின்ன வேலை இல்லை. சரியா? இதை எப்படி வாசிக்கிறவங்க? பொருள் புலரும்படி முதல்ல வாசிக்க வேணும். சொற்களினுடைய எண்ணிக்கை தராவிட்டால் சொற்களை கணிக்க வேணும். அது பென்சில் முனையினால அல்லது பேனா முனையினால தொட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 என்று எண்ண வேணுமே தவிர ஒரு வரியில இருக்கிற சொற்களினுடைய எண்ணிக்கையை எண்ணி மொத்த வரிகளினுடைய எண்ணிக்கையால பெருக்கி ஒருபோதும் சொற்களின் எண்ணிக்கையை கணிக்க வேண்டாம். அது மிக மோசமான விளைவை உங்களுக்கு தரும். அந்த கணிப்பீடு ஒருபோதும் சரிவாராது. நீங்க வேணுமெண்டா இதே அப்படி எண்ணி பெருக்கி பாருங்க, 129 சொற்கள் வருகுதா என்று சொல்லி. ஒருபோதும் வராது. ஒன்று 10 சொல்லு கூட வரும் அல்லது 10 சொல்லு குறைய வரும். அது உங்களுடைய சுருக்கத்தினுடைய சொற்களின் எண்ணிக்கையை 4 சொல்லினால கூட்டும் அல்லது 4 சொல்லினால குறைக்கும். அப்படி செய்ய வேண்டாம். சொற்களினுடைய எண்ணிக்கையை மட்டுப்படுத்த வேணும். அதை மட்டுப்படுத்த சுட்டியா வரையறை செய்ய வேணும். மட்டுப்படுத்துறது நான் லிமிட் பண்றதில்ல, வரையறை செய்ய வேணும். சொற்களின் எண்ணிக்கையை சரியாக நீங்கள் மதிப்பீடு செய்தல் வேண்டும். எண்ணி மதிப்பிட வேண்டும். இங்கே எண்ண தேவையில்லை. 129 சொற்கள் இருக்குதுன்னு சொல்றேன். அதன் பின்பாக பந்தியை உங்களுக்கு விளங்கும் வரைக்கும் 2 தடவையோ 3 தடவையோ, சில பந்திகள் இப்ப மேலே இருந்த மாதிரி பந்திகள் என்றால் 4-5 தடவையும் வாசிக்க வேண்டி வரும். ஒன்றும் செய்யல. அது உங்களோட பயிற்சியை பொறுத்து, உங்களுடைய முயற்சியை பொறுத்து அது இலகுவா கடினமா என்பது தீர்மானிக்கப்படும். நிறைய பயிற்சிகள் செய்து பழகி இருந்தால் இலகுப்படும். அவ்வளவு. எல்லாத்துக்கும் பேப்பரை நான் அனுப்பிவிட அதை வச்சு கொண்டிருந்துட்டு வந்து இங்க நான் சொல்லுகிறத கேட்டு போட்டு போய் படுத்தால் எப்பவுமே கஷ்டமா தான் இருக்கும். அங்கேயும் நான் சொன்னா வசதியாக இருக்கும். உங்களுடைய சொந்த முயற்சியாக இது நடக்காது. நீங்கள் முயற்சி செய்தால் திரும்ப திரும்ப இவ்வாறு குறைந்தது ஒரு 5 பேப்பர் நீங்களாக எழுதி பழகினால் எந்த கடினமான உரைப்பகுதியும் உங்களுக்கு வசப்படும். இதை பயிற்சி செய்யத்தான் ஞானம். சரி, அப்போ விளங்குற வரைக்கும் வாசிக்க வேணும். வாசித்த பிறகு இதுல ஒவ்வொரு விடயங்களாக இதை பார்த்து கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு விடயமாக நாங்கள் இது ஒரு விடயம் சொல்றார், சரி அடுத்த விடயத்துக்கு போகிறார், பின்னர் அடுத்த விடயத்துக்கு போய்விட்டார், அடுத்த விடயத்துக்கு போயிட்டார் என்பது போல இதை துண்டங்களாக ஆக்கக்கூடியதாக இருக்கும். எத்தனை பந்தியில தந்தாலும் நீங்க சுருக்கம் எழுதிக்க ஒரே பந்தியில தான் எழுத வேணும். அது முக்கியம். நீங்க துண்டாக்கி போட்டு இது ஒரு துண்டமாக ஆக்கி போட்டு ஒவ்வொரு விடயமாக பேசுகிறார், அந்த ஒவ்வொரு விடயத்தையும் ஒவ்வொரு துண்டாக வெட்டி போட்டு அந்த ஒவ்வொரு துண்டினுடைய சாராம்சத்தையும் மேலே எழுதினமே சாராம்சம், மேலே இருக்கிற உரைப்பகுதிகள் தனி வாக்கியத்தில் எழுதுவதற்கு அதற்கு முன்பாக அதுக்குள்ள 2 கருத்து இருக்குது, 3 கருத்து இருக்குது என்று எடுத்து போட்டு பிறகு 3ஐயும் கம்போஸ் பண்ணித்தானே தனி வசனமாக்கினாங்க. இஞ்சி அதை கொம்ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. அதை நீங்க கொம்ப்ரெஸ் பண்றீங்க, தனித்தனியாகவே எழுதலாம். அங்க இருக்கிற கருத்துக்களை இது ஒரு கருத்து சரிதானே. அரச கொள்கையினாலும் தொழில் தருணர்களுடைய பொருளாதார மந்தத்தினாலும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு குறைவடைந்தது என்பது போல ஒவ்வொரு விடயமாக அந்த வசனங்களை எழுத வேணும். ஒவ்வொரு வசனத்துக்கும் இடையில இடைவெளி விடுவோம். ஒரு வசனம் எழுதிட்டு ஒரு லைனை விட்டுட்டு அடுத்த வசனத்தை எழுத வேணும். இஞ்சி எழுதுறது இல்லை, இந்த பேப்பர்ல எழுதுறது இல்லை. உங்களுக்கு தரப்படுகிற செய்க வழி தாளில் எழுத வேணும்.
செய்கை வழித்தாளில் இப்படி வசனங்கள் எழுதுனா ஒரு 5 துண்டு 4 துண்டு தான், இதுக்கெல்லாம் 5 துண்டு பிரிக்கலாம். 5 தொடக்கம் 9 துண்டுகள் வரைக்கும் பிரிக்கக்கூடியதாக வரும். சில வேளை 180, 210, 225, 240 சொற்கள்ல உரைப்பகுதி தரப்படமாக இருந்தால் ஒரு 8, 9 துண்டம் வரைக்கும் பிரிக்கக்கூடியதாக இருக்கும். 5 தொடக்கம் ஒரு 9 துண்டு வரைக்கும் பிரிப்பிக்கும். அந்த ஒவ்வொரு துண்டினுடைய சாராம்சத்தையும் தனித்தனி வசனமாக எழுதி வைத்து, அப்படி தனித்தனி வசனமாக எழுதிய பிறகு அந்த வசனங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வாசித்து பார்க்கணும். சேர்த்து பார்க்கிற போது ஒரு பந்தியாக வாசிப்படும். சில வேளைகளில் அந்த வசனங்கள் ஒன்றோடொன்று பொருந்தாமல் அப்படி தனித்தனியாக நிற்கிறதாக இருந்தால் அவற்றை இணைப்பிடை சொற்களை பயன்படுத்தி எனினும், எனவே இந்த மாதிரியாக இந்த சொற்களை பயன்படுத்தி அந்த வார்த்தைகளை இணைக்க வேண்டும். இப்படி அதிலேயே இணைச்சு பார்த்துட்டு இன்னும் சில வேளையில் ஏற்கனவே நாங்கள் பார்த்தது போல இப்ப தொழில் வழங்கும் நாடுகள் என்பது இருக்குது, சொல்லு கூட கிடக்குது, வெட்டி தொழில் தருணர். சரிதானே? அப்போ இந்த மாதிரியாக வெட்டி அங்க எல்லாம் சரிப்படுத்தி போட்டு எல்லாம் சரி என்பதற்கு பிறகுதான் அந்த சுருக்கத்தை அப்படியே தூக்கி வந்து இங்கே எழுத வேணும். சரியா? அதை எல்லாம் எண்ணெய் போட்டு பராமரித்து எல்லாம் அழகுபடுத்தி எல்லாம் செய்து போட்டு இந்த 31 நாள் முடிய குழந்தைய கொண்டு வந்து ஊராக்களுக்கு காட்டுகிறது மாதிரி நீங்களும் அங்கே வச்சு எல்லா வேலையும் செய்து அதுக்கு எண்ணெய் எல்லாம் போட்டு கை கால் பிடிச்சு எல்லாம் பார்த்து எல்லாம் ஒழுங்குபடுத்தி போட்டு சுருக்கத்தை கொண்டு வந்து இந்த விடைத்தாள் என்கிற தொட்டில்ல இட வேணும். அதுக்கு தொட்டில்ல இடுவதற்கு முன்பாக பெயர் வைக்க வேணும். அதன் இயல்புகளை பார்த்து உங்களுக்கு ஒரு பெயர் வைக்கக்கூடியதாக இருக்கும். அதுதான் தலைப்பு. சரிதானே? அதுக்கு கீழே நிறைய எழுதணும். குழந்தை பிறக்கிற போது எவ்வளோ வெயிட் என்று எழுதணும். கீழே எத்தனை சொற்களில் சுருக்கம் எழுதினீங்க என்று சொல்லி சொற்களினுடைய எண்ணிக்கையை எழுத வேணும். சரியா? அப்போ இந்த உரைப்பகுதியை நாங்கள் வாசிப்போம். முழுமைப்படுத்த விட்டாலும் இந்த உரைப்பகுதியை வாசித்து அது தொடர்பான ஒரு ஒன்கோயிங் ப்ரோசஸில் அது இருக்கு. இலங்கை அரசாங்கத்தால் கையாளப்பட்ட உபாயங்களான கொடைகள், மானியங்கள், வரிச்சலுகைகள் வழங்குதல் போன்றவை வெளிநாட்டு நேரடி முதலீடு, ஏற்றுமதிகளுக்கான சேரிடமாக நாட்டின் கவர்ச்சிகர தன்மையினை தக்க வைத்துக் கொள்ளுதல் ஆகியவற்றில் பயனுடையதாக இருக்கவில்லை. இலங்கை அரசாங்கத்தால் கையாளப்பட்ட உபாயங்களான கொடைகள், மானியங்கள், வரிச்சலுகைகள் வழங்குதல் போன்றவை வெளிநாட்டு நேரடி முதலீடு, ஏற்றுமதிகளுக்கான சேரிடமாக நாட்டின் கவர்ச்சிகர தன்மையினை தக்க வைத்துக் கொள்ளுதல் ஆகியவற்றில் பயனுடையதாக இருக்கவில்லை. தற்காலத்தில் இலங்கையின் முதலீட்டு கவின் நிலை பலவீனமடைவதற்கு கொள்கைகளின் நிச்சயமற்ற தன்மை, நிறுவனங்களின் பலவீனங்களான வலுவற்ற ஒழுங்கு விதிகள், ஊழல்கள், உட்கட்டமைப்பு வசதிகள் வளர்ச்சியடையாமை போன்ற காரணிகளின் பாதிப்புகள் ஏதுவாய் அமைந்தன. ஏனைய தாழ்ந்த நடுத்தர வருமான பொருளாதாரங்களுடன் ஒப்பிடும்போது மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சதவீதமாக வெளிநாட்டு நேரடி முதலீடுகளின் தாழ்ந்த அளவுகளை இலங்கை கவருவதற்கு வழிவகுத்துள்ளது. இது மட்டுப்படுத்தப்பட்ட உள்ளார்ந்த வளர்ச்சி, ஸ்தாபிக்கப்பட்ட நிறுவனங்களின் புத்தாக்கம், உற்பத்தி திறன், கைத்தொழில்களை ஆரம்பிப்பதற்கான தயக்கம் போன்ற வடிவங்களில் உச்ச நிலையை அடைந்துள்ளமை நாட்டின் பன்னாட்டு போட்டித்தன்மையை கடுமையாக பின்னடைய செய்துள்ளது. பேரண்ட பொருளாதார தளம்பல்கள், வெளிநாட்டு முதலீடுகளின் போது எதிர்நோக்க வேண்டி ஏற்படும் சட்ட செயல்முறை தடங்கல்கள், சட்டம் மற்றும் ஒழுங்குபடுத்தல் கட்டமைப்பின் நிலையற்ற தன்மை, வெளிநாட்டு முதலீடுகளை கவர்ந்து தக்க வைத்து ஒருங்கிணைப்பதற்கான நன்கு ஒருங்கிணைக்கப்பட்ட நுட்பமுறை காணப்படாமை போன்ற காரணிகள் விரைவாக விரிவடைகின்ற உலக வர்த்தகத்திலிருந்து முழுமையான பலனை அடைந்து கொள்வதற்கான இலங்கையின் திறனுக்கு தடையாக அமைவதுடன் அதன் விளைவாக அதன் சந்தை தளத்தினை போட்டியாளர்களிடம் இழப்பதற்கு வழிவகுத்துள்ளன. இந்த பகுதியை
திருப்பி ஒருக்கா வாசிக்கிறேன். இலங்கை அரசாங்கத்தால் கையாளப்பட்ட உபாயங்களான கொடைகள், மானியங்கள், வரிச்சலுகைகள் வழங்குதல் போன்றவை வெளிநாட்டின் நேரடி முதலீடு ஏற்றுமதிகளுக்கான சேரிடமாக நாட்டின் கவர்ச்சிகர தன்மையினை தக்க வைத்துக் கொள்ளுதல் ஆகியவற்றில் பயனுடையதாக இருக்கவில்லை. தற்காலத்தில் இலங்கையின் முதலீட்டு கவிர்நிலை பலவீனமடைவதற்கு கொள்கைகளின் நிச்சயமற்ற தன்மை, நிறுவனங்களின் பலவீனங்களான வலுவற்ற ஒழுங்கு விதிகள், ஊழல்கள், உட்கட்டமைப்பு வளர்ச்சிகள் வசதியடையாமை போன்ற காரணிகளின் பாதிப்புகள் ஏதுவாய் அமைந்தன. ஏனைய தாழ்ந்த நடுத்தர வருமான பொருளாதாரங்களுடன் ஒப்பிடும்போது மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சதவீதமாக வெளிநாட்டு நேரடி முதலீடுகளின் தாழ்ந்த அளவுகளை இலங்கை கவருவதற்கு வழிவகுத்துள்ளது. இது மட்டுப்படுத்தப்பட்ட உள்ளார்ந்த வளர்ச்சி, ஸ்தாபிக்கப்பட்ட நிறுவனங்களின் புத்தாக்கம், உற்பத்தி திறன், கைத்தொழில்களை ஆரம்பிப்பதற்கான தயக்கம் போன்ற வடிவங்களில் உச்ச நிலையை அடைந்துள்ளமை நாட்டின் பன்னாட்டு போட்டித்தன்மையை கடுமையாக பின்னடைய செய்துள்ளது. பேரண்ட பொருளாதார தளம்பல்கள் வெளிநாட்டு முதலீடுகளின் போது எதிர்நோக்க வேண்டி ஏற்படும் சட்ட செயல்முறை தடங்கல்கள், சட்டம் மற்றும் ஒழுங்குபடுத்தல் கட்டமைப்பின் நிலையற்ற தன்மை, வெளிநாட்டு முதலீடுகளை கவர்ந்து தக்க வைத்து ஒருங்கிணைப்பதற்கான நன்கு ஒருங்கிணைக்கப்பட்ட வெளிநாட்டு முதலீடுகளை கவர்ந்து தக்க வைத்து ஒருங்கிணைப்பதற்கான நன்கு ஒருங்கிணைக்கப்பட்ட நுட்பமுறை காணப்படாமை போன்ற காரணிகள் விரைவாக விரிவடைகின்ற உலக வர்த்தகத்திலிருந்து முழுமையான பலனை அடைந்து கொள்வதற்கான இலங்கையின் திறனுக்கு தடையாக அமைவதுடன் அதன் விளைவாக அதன் சந்தை தளத்தினை போட்டியாளர்களிடம் இழப்பதற்கு வழிவகுத்துள்ளன. சரி, இப்போ இந்த உரைப்பகுதி எழுதிய உரையாசிரியருடைய நோக்கம் என்ன? இந்த உரைப்பகுதியை எழுதிய உரையாசிரியர் இதை எழுதுகிற போது ஏதோ ஒரு நோக்கத்தோடு எழுதியிருக்கிறார். அந்த நோக்கம் என்ன? அதை சொல்லக்கூடியவர்கள் யார்? மைக் தந்திருக்கிறேனா? ஓ, தூசி சொல்லுங்க. இலங்கையில் வெளிநாட்டு முதலீடுகள் வீழ்ச்சிக்கான காரணங்களை சொல்றது சார். வெளிநாட்டு முதலீடு மட்டும் என்று நினைக்கிறீங்களோ? வெளிநாட்டு முதலீட்டைத்தான் பெரும்பாலும் கதைக்கிறார், ஆனா மற்ற முதலீடுகளையும் சொல்றார். வேற என்னது? இலங்கையினுடைய தீபராஜ் கதை. இலங்கையின் முதலீட்டு சந்தையில இலங்கை எதிர்நோக்குற சவால்கள் சம்பந்தமா சொல்லப்பட்டிருக்கு. சரி, வேறு என்ன விடயங்கள்? முதலீடு தவிர்ந்த பொருளாதார கொள்கைகளின் பிழையான தன்மையை பற்றி பொருளாதார கொள்கையினுடைய பிழையான தன்மையை பற்றி சொல்லுகிறார். யாதவன் இதுல 3 விஷயம் சொல்லினோம் சார். சொல்லுங்க. ஒன்று முதலீடு, மற்ற உள்நாட்டு உற்பத்தி, மற்றது சர்வதேச வர்த்தகம். உள்நாட்டு உற்பத்தி என்கிறது எங்க வச்சு பிடிக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அந்த அதுல மட்டுப்படுத்தப்பட்ட உள்ளார்ந்த வளர்ச்சி, இந்த நிறுவனங்களின் ஏற்கனவே தாவிக்கப்பட்ட நிறுவனங்கள்ல ரினோவேஷன் பண்ணலாம் இருக்கு. இந்த உற்பத்தி திறன், மற்ற கைத்தொழில்களை ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்படுற தயக்கம். பாருங்க, முடிகிற இடத்துல பாருங்க. பன்னாட்டு போட்டித்தன்மை, இதுவும் சர்வதேச வர்த்தகம் தானே? இது பன்னாட்டு போட்டித்தன்மை. பன்னாட்டு போட்டித்தன்மைங்கிறது சர்வதேசத்தில போட்டித்தன்மை. போட்டித்தன்மை என்பதனுடைய கருத்து என்னென்றால், எங்களால தரமான பொருளை குறைந்த விலையில், அதாவது மற்றவர்களிடம் பார்க்க சிறந்த பொருளை அவர்களுடைய விலையிலும் பார்க்க குறைந்த விலைக்கு வழங்க முடிந்தால் அது போட்டித்தன்மை. இதை கடுமையாக பின்னடைய செய்திருக்கின்ற சர்வதேச வர்த்தகத்தில் ஏற்படுகிற ஒரு பின்னடைவு, அதுபோல வெளிநாட்டு முதலீடுகளை கவர்வதில் ஏற்பட்ட தோல்வி என்பவற்றுக்கான காரணங்களை ஆராய்வது இந்த உரையாசிரியருடைய நோக்கமாக இருக்கிறது.
சரிதானே? இன்றைக்கு உலக வர்த்தகம் விரிவடைந்து செல்லுகிறது. ஆனால் அதனுடைய நன்மைகளை இலங்கை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறது மட்டுமல்ல, தன்னுடைய சந்தையை போட்டியாளர்களிடம் இழக்கிறது. இவ்வளவு காலமும் நாங்கள் கொடுத்து கொண்டதை இவ்வளவு காலமும் கடைக்கு நான் தான் கீரை வைக்கிறேன். நான் இப்பொழுது வேறு ஒருத்தர் கீரை வைக்கிறார். நான் கொடுக்குற கீரையை விட செழிப்பாக குறைந்த விலைக்கு அவர் கொடுக்கிறார். அப்போ என்னுடைய சந்தை தளத்தை நான் இழந்து விட்டேன். இலங்கையின் திறனுக்கு தடையாக அமைவதோடு அதன் சந்தை தளத்தை போட்டியாளர்களிடம் இழப்பதற்கும் இது வழிவகுத்திருக்கிறது என்று சொல்லுவதன் மூலமாக உரையாசிரியர் 2 விடயங்களை பேச வருகிறார். இலங்கையினுடைய வெளிநாட்டு முதலீடுகளை கவரும் முயற்சிகள் வெற்றி அடையவில்லை. அதற்கான காரணங்கள் என்ன என்பது தொடர்பாக. இன்னொன்று, ஏற்றுமதியின் சேரிடமாக, அதாவது ஏற்றுமதியின் மூலமாக ஒரு உறுதியான வெளிநாட்டு வருமானத்தை எதிர்பார்த்த இலங்கை அதையும் வெற்றி கொள்ள முடியவில்லை. சர்வதேச வர்த்தகத்தின் நன்மைகளையும் இலங்கை பெரிய அளவுக்கு பெற்றுக்கொள்ள முடியவில்லை, அல்லது அதிலையும் தோல்வி அடைந்து விட்டது. இந்த 2க்குமான காரணங்களை ஆராய்வது உரையாசிரியருடைய நோக்கமாக இருக்கிறது. என்னுடைய திட்டத்தின்படி இது ஒரு 4 அல்லது 5 துண்டுகளாக உங்களால் உடைக்க முடியும். அப்படி உடைச்சிட்டு ஒவ்வொரு துண்டினதும் சுருக்கத்தை, அதனுடைய சாராம்சத்தை சுருக்கமாக எழுதி கொண்டு வாங்கும். எவ்வளவு தூரம் சுருக்கமாக எழுத முடியுமோ அவ்வளவு தூரம் அதை ஒவ்வொரு வசனமாக எழுதிட்டு எல்லாத்தையும் சேர்த்து 43 சொற்களில் ஒரு சுருக்கம் எழுத முடிகிறதா என்று எழுதி தலைப்பிட்டு கொண்டு வாங்கோ. நான் உங்களுடைய சுருக்கங்களை கேட்பதற்கு தயாராக இருக்கிறேன். யாரேனும் ஒருவர் அல்லது இருவர்கிட்ட அந்த சுருக்கத்தை வாசித்து காட்டுங்கோ என்று கேட்பேன். சர்வ நிச்சயமாக கேட்பேன். நான் எழுத இல்லை, அதை வாசித்து காட்ட முடியாமல் இருக்கிறேன் என்று பதிலளிப்பவர்களை அன்றைக்கு அவர்களுக்கு ஓய்வை கொடுத்து அவர்கள் போய் அதை எழுதி கொண்டு அடுத்த சேலமர்வில் வரலாம். அந்த சேலமர்வு இப்போ அடுத்த சேலமர்வு வீடியோ போடுவோம், அதை பார்த்து கொள்ளலாம். அவர்கள் சேலமர்வில் தொடர்ந்து பங்கேற்பதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இதில் சீனியர், ஜூனியர், பெரியாக்கள், சின்னாக்கள், எனக்கு பழகினாக்கள், பழகாதாக்கள் என்கிற எந்த வேறுபாடும் கிடையாது. நான் கேட்கிறவர் அதற்குரிய பதிலை வாசிக்காவிட்டால் அவர் அன்றைய செயலமர்வுடன் அகற்றப்படுவார். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. சரிதானே? எனக்கு உங்களுடைய பெயரால நான் பாவங்களை சம்பாதிக்க என்னுடைய எஃபோர்ட்டுக்கு நீங்கள் பக்கபலமாக இருக்க வேண்டும் என்கிறது என்னுடைய விருப்பம். அதை செய்து கொண்டு வாங்கோ. அடுத்து வருகிற செயலமர்வில் இதனிலும் மகிழ்ச்சியான ஒரு சூழல்ல இதை விட உற்சாகமாக எல்லாரும் விடு எழுதி கொண்டு வந்தீங்கன்னா மிகுந்த உற்சாகமாக நாங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கும். இல்லாவிட்டால் நானே தனியே இருந்து மாரடிக்கிற மாதிரியாக இருக்கும். செய்து கொண்டு வாங்கோ. உங்களுக்கு பேசுவதற்கு ஆஃப் ரெக்கார்டிங்கில் டைம் தருகிறேன். அப்போ இந்த விடயங்களை இந்த அளவோடு நிறைவு செய்து கொள்ளுகிறேன். இதோட விடைபெறுகிறவர்களுக்கு பாய் பாய், குட் நைட். வேறு ஏதேனும் பேசுவதற்கு இருந்தால் ஆஃப் ரெக்கார்டிங்கில் உங்களுக்காக காத்திருக்கிறேன்.